जानकीकान्तस्मरणं आञ्जनेयस्वामिनः वदतु वदतु वाणी राम रामेति मन्त्रं जपतु जपतु चित्तं रामपादारविन्दं नमतु नमतु देहं सन्ततं रामचन्द्रं न भवतु मम पापं जन्म जन्मान्तरेषु दीर्घबाहुमरविन्दलोचनं दीनवत्सलमनाथरक्षकं दीक्षितं सकललोकरक्षणे दैवतं दशरथात्मजं भजे। रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं रामेणाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः। रामान्नास्ति जगत्त्रयैकसुलभः रामस्य दासोऽस्म्यहं रामे प्रीतिरतीव मे कुलगुरो श्रीराम रक्षस्व मां। वरं न याचे रघुनाथ युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु। इदं प्रियं नाथ वरं प्रयच्छ पुनः पुनस्त्वामिदमेव याचे। रामचन्द्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं राघवेश तव पादसेवनं सम्भवं तु मम जन्म जन्मनि। रघुनन्दन एव दैवतं नः रघुवंशोद्भव एव दैवतं नः भरताग्रज एव दैवतं नः भगवान् राघव एव दैवतं नः। सकृत्प्रणतरक्षायां साक्षी यस्य विभीषणः सापराधप्रतीकारः स श्रीरामो गतिर्मम। कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शरणं प्रपद्ये। दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः। आरामः कल्पवृक्षाणां विरामः सकलापदाम् अभिरामस्त्रिलोकानां रामः श्रीमान् सनः प्रभुः। सकृत्प्रपन्नस्य जनस्य रक्षा कृपाम्बुधेर्यस्य महद्व्रतं सः रामः सदा व्याद्रमणीयकीर्तिः। सीतापतिर्मां शरणं प्रपन्नं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। हनुमते नमः। श्रीहरये नमः। ஏகைகமக்ஷரம் புரோக்தம் மகாபாதகநாசனம்னு வால்மீகி ராமாயணத்தினுடைய மகாத்மியம். ஒரு ஸ்லோகமும் ஒரு பதங்களும் அப்படின்னு சொல்லாம ஒரு அக்ஷரமும் நம்மளுடைய பஞ்ச மகாபாதகத்தை போக்கும்னு சொல்றா. ஏதோ ஒரு சர்க்கம் படித்தால் ஒரு காண்டம் படித்தா ஒரு பலன்னு சொன்னால் ஆச்சரியம் இல்லை. ஒரு சுந்தரகாண்டம் படித்தா எல்லா பாக்கியமும் கிடைக்கும்னு சொன்னால் ஆச்சரியம் இல்லை. ஏகைகமக்ஷரம் அப்படிங்கிறா. ஏகைகமக்ஷரம்னு சொன்னால் இந்த ராமாயணத்தில் பல பேரை பற்றி சொல்லியிருக்கு, பல விதமாக ஸ்லோகங்கள் இருக்கு. ராவணோ நாம ராட்சசா அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. ராவணன்னு ஒரு ராட்சசன் இருந்தான், அதுவும் மகாபாதகத்தை போக்கும்னுட்டான். அவனே மகாபாபியாச்சே, ராவணனை பற்றி பேசினா அது பாபம் போகுமானால் அது ராமாயணத்துக்குள்ளே இருக்கே அப்படின்னுட்டான். வால்மீகி எழுதின ராமாயண ஸ்லோகங்களில் ஒரு ஸ்லோகமாக இருக்கிறதுனால ராவணோ நாம ராட்சசான்னு, கரஸ்ஸக புரஸ்ஸரைஹின்னு கரணை பற்றி பேசினாலும்,
சூர்பனகையை பற்றி பேசினாலும் யாரை பற்றி பேசினாலும் அந்த ஸ்லோகம் வந்து வால்மீகி ராமாயண ஸ்லோகமாக இருந்ததனால் நம்மளுடைய மகா பாபங்களை போக்கி விடுங்கிறார். அப்படி ஒரு சக்தி வால்மீகி வாக்குக்கு ஏன் ஏற்பட்டதுன்னால் காயத்ரியை கோட்டிக்கணக்காக ஜபிச்சவர். மகாமந்திரம் காயத்ரி, அதை உபாசனம் பண்ணி முதல்ல ராமநாமம் நாரதர் மூலமாக பெற்றுக்கொண்டு வேடனாய் இருந்தவர் மகர்ஷியா துல்லியராக ஆனார். அப்புறம் புராணாந்தரங்கள்ல ஒரே ஜென்மாலேயே மேலே மேலே ஏற முடியும். க்ஷத்ரியனா இருந்தவர் அப்புறம் பிரம்ம ரிஷியா ஆனார் விஸ்வாமித்திரர்னு பிரசித்தமா இந்த ராமாயணத்திலேயே இருக்கு கதை. கலியில மாத்திரம் அது நிஷித்தம்னு விட்டா, கலியில அது சாத்தியம் இல்லைன்னு விட்டா, பாக்கி யுகங்கள்ல அது சாத்தியமா இருந்தது. முடியும் முடியாதுங்கிறது நமக்கு தெரியாது, ரிஷிகளுக்கு தான் நம்மளை விட நன்னா தெரியும். அவ சொல்லிட்டாலானா அது வாஸ்தவம்னு ஏத்துக்கணும். இந்த ஒரு உடம்புன்னு டாக்டர்கிட்ட போனா கூட இதுக்கு வைத்தியம் பண்ண முடியாதுன்னு அவ சொல்லிவிட்டாளானா, அப்புறம் உனக்கு படிக்க நீ சரியா படிக்கல, நான் வேற யார்ட்டையும் போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? 4 பேர்கிட்ட கேட்டாலும் அதை தான் சொன்னாலானா, இங்க வேண்டாம், அடுத்தது நான் சிங்கப்பூர் போறேன், அமெரிக்கா போறேன், ஏதோ லௌகிகமான முயற்சிகள் ஏதோ பண்ணலாம். ஆனா ரிஷிகள் அப்படி இல்லை, ஒரு தடவை சொல்லிவிட்டாலானா அவ சொன்னா சரியா இருக்கு. ஏன்னா கலியில எல்லாருமே 4வது வர்ணத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு விட்டான். எல்லாம் ஏதோ பிராமணன்னு பூணல் போட்டு இருந்தாலும், ஏதோ விபூதி திருமணிட்டு இருந்தாலும் சேவாவிருத்தி தான் எல்லாருமே பண்றா. ஒருத்தருக்கு கீழே ஒரு ஆஃபீஸில் போய் உத்தியோகம் பண்ணாலும், ஃபேக்டரியில் உத்தியோகம் பண்ணாலும், இது வந்து பிராமண தர்மம் இல்லையே. வேதாத்தியனம் பண்ணி வேதோக்தமான ஸ்ரூத ஸ்மார்த்த கர்மாக்களை பண்ணிண்டு வேதைக சரணனாக இருந்து, முதல் லட்சணம் பிராமணனே யாருக்கும் கட்டுப்படாதவனா இருக்கான். அவன் கட்டுப்படாம இருந்தாதான் அவன் தர்மத்தை அவன் செய்ய முடியும். பராதீனமா போயிட்டானால் அவன் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள்லாம் பறந்து போயிடும். அதனால அந்த சுதந்திரம் இன்னைக்கு யாருக்கு இருக்கு? அவாவா மனசாட்சி தொட்டு நெஞ்ச தொட்டு பார்த்தா அவாவாளுக்கே தெரியும், எல்லாரும் பராதீனம்தான். அப்போ பிராமண வர்க்கம்ங்கிறதே கலியில பேருக்குத்தான் அப்படின்னு ரிஷிகள் முன்னாடியே சொல்லிவிட்டான். அதனால இந்த யுகத்துல மேலே ஏற முடியாது, யுகாந்தரத்துல முடியும். அப்படி ஏறினவராம் வால்மீகி. வேடனாக சுத்தின் இருந்தவர். கிராதோபூன் முனிஸ்ரேஷ்டா வால்மீகி ரீதி விஸ்ருதா அப்படின்னு ராமநாமத்தினாலேயே தன் ஜன்மாவை பவித்திரமாக ஆக்கிண்டு அப்புறம் மகர்ஷி துல்லியராக ஆகி காயத்ரியை கோட்டிக்கணக்காக ஜபிச்சு யாகங்கள் பண்ணி அந்த அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்திலேயாக்கும் அக்னிஹோத்திர சாலையில வந்து நாரதரும் பிரம்மாவும் வந்து ராமாயணத்தை இவருக்கு உபதேசம் பண்ணி எழுத பிரேரணை பண்றா. மகர்ஷியோட ஆசிரமத்திலே பிராச்சேதசர் அப்படின்னு பேரு இவருக்கு. பிராச்சேதசாசிரமம் அப்படின்னு சுகரும் சொல்லுவார். பிரச்சேதஸ் அப்படின்னு வருணனுக்கு பேரு, வருணனுடைய அம்சமாக அவதரிச்சவர் இவர். பிராச்சேதச மக்கல்மஷம் அப்படின்னு மாகாத்ம ஸ்லோகங்கள்ல கூட வரும். ராமாயணம் படிக்கிற ரெண்டொருத்தருக்கு புரியணுமேங்கிறதுக்காக சொல்றேன். பிராச்சேதசர்னு வால்மீகிக்கு பேரு. அவர் வாக்கால காயத்ரியை கோட்டிக்கணக்கா ஜபிச்சு அவர் வாக்கால இந்த ராமாயணத்தை எழுதினதுனாலே அது ராமனை பத்தி சொல்லியிருக்கட்டும், சூர்பனகையை பத்தி சொல்லியிருக்கட்டும், தாடகையை பத்தி சொல்லியிருக்கட்டும், மாரீச்சனை பத்தி சொல்லியிருக்கட்டும், அந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டானா ஒரு அக்ஷரமும் மகா பாபங்களை போக்கிவிடும். ஏகைகமக்ஷரம் புரோக்தம் மகாபாதகநாசனம். வெறும் பாபம் ஒண்டிதான் போகுமானால் ஒரு பதம் ஒரு பாதம் படிச்சுட்டாலும் பிரம்மலோக வாசம் அவனுக்குங்கிறார். எப்பாதம் பதமேவா சயாதி பிரம்மணஸ்தானம் பிரம்மணா பூஜ்யதே சதா. கையால ஒரு தடவை ராமாயணத்தை எழுதிவிட்டானால் 24,000 ஸ்லோகத்தை எழுதிவிட்டானால் லேகயம் தீஹி ஜனராகா தேஷாம் வாசஸ்திரிவிஷ்டபே அப்படின்னார். ராமாயணம் முடியறதே வால்மீகி. சாஸ்வதமான பிரம்மலோக வாசமாம் கையால ராமாயணத்தை எழுதிவிட்டா. பிரம்மலோகங்கிறது எல்லாராலையும் போக முடியாது. அந்தந்த லோகத்துக்குன்னு புண்ணியம் இருக்கு, அவ தான் போக முடியும். சோமயாகாதி யஜ்யங்கள் பண்ணவாள் சொர்க்க பரியந்தம் தான் வேலிடு வாளுக்கு. அதுக்கு மேல மகர்லோக ஜனலோகங்கள்லாம் அவ போக முடியாது. சொர்க்ககாமோ ஏஜேதா அப்படின்னு அக்னிஷ்டோமம் முதலிய யாகங்கள் பண்ணவாள் சொர்க்க பரியந்தம் போகலாம். மகாமந்திரங்களை ஜபிச்சாலானால் காயத்ரி முதலிய மகாமந்திரங்களே புரஸ்சரண ஏதோ பேருக்கு 10 ஆவர்த்தி 100 ஆவர்த்தின்னு ஜபிக்காம அக்ஷர லட்சங்கள் கோட்டிக்கணக்கா யாவத் ஜீவம் ஜபிச்சுட்டு இருந்தாலானால் அவளுக்கு யோகங்கள்லாம் பண்ணிலானால் மகர்லோகம் ஜனலோகம் முதலிய லோகங்கள் சொல்லப்படுறது. பிரம்மலோகம் அப்படிங்கிறது சில பேருக்கு தான் சொல்லியிருக்கு. யாருக்குன்னால் ஆவஜீவம் அக்னிஹோத்திரம் எவன் பண்ணிட்டு இருக்கானோ சலோகான் ஆஹிதாக்னி நாம் அப்படின்னு
சரபங்கரோட சரித்திரத்துல சொல்றா, வாஜபேயம் யார் பண்ணியிருக்கானோ அவனுக்கு பிரம்மலோக வாசம், சொர்க்காரோகணம் அப்படின்னு இந்த யாகத்துல ஒரு கர்மம். அது சொர்க்கம்னு பேருக்கு சொல்றாளே தவிர அது பிரம்மலோக ஆரோகணம் தான். பிரம்மலோக பரியந்தம் அவன் ஏறிடுறான் பத்னியை கையில பிடிச்சிருந்து. ஜாயே ஹிசுரோஹாவேத்யா வேதத்திலேருந்து ஒரு அணுவாகத்தை சொல்லிண்டு அவளும் கூட இருந்து பட்னி கிடந்து பகவானை 15 நாள் 20 நாளைக்கு இந்த யஜ்யங்கள்ல அகோராத்திரம் ஹோமங்கள் யாகங்கள் பண்ணி ஆராதிச்சதுனால வாமா நீனும் போலாம்னு அவள் கையை பிடிச்சிருந்து பிரம்மலோக பரியந்தம் போயிடுறான். சாஸ்வத பிரம்மலோக வாசம் 3 வருஷ காலங்கள் உதயோபஸ்தானம் பண்ணினானால் 5 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி சஹசிராவர்த்தி பண்ணி 6 மணிக்கு சூரியன் உதயமாறத்தே மித்திரசச்சரஷணி திருதகான்னு ஒரு நாள் கூட விட்டு போயிடக்கூடாது. 365 நாள். அதுபோல 3 வருஷம் பண்ணானா அவனுக்கு பிரம்மலோக வாசம்ங்கிறார். ஸ்மிருதியில போய் அதெல்லாம் முடியுமா நமக்கு? ஒரு நாள் அரை நாள் 7 மணி 8 மணிக்கு தான் பிராதசந்தி நடக்கிறது. பண்ணினால் பண்ணாத வேலை பற்றி பேச்சு இல்லை. சில பேருக்கு 10 மணிக்கு கூட நடக்கிறது பிராதசந்தியா வந்தாலும். சாஸ்திரத்தை கொப்புளிப்பார். ஆனால் குளிக்கிறதே 11 மணிக்கு தான் குளிப்பார். ஒரு சொம்பு தண்ணியே பறக்க பறக்க கொட்டிவிட்டு வாய் கொப்பளிக்கிறா போல ஆச்சமனம் பண்ணிவிட்டு உன்னை சாப்பிட உட்காந்துருவார். குளிச்சு தலை விட்டின்ற ஈரங்காயாதே சாப்பிட உட்காந்துருவார். அதுக்குள்ள சந்தியாவந்தனம் மாத்தியானம் பிரம்மயஜம் ஆகிடும். ஆனால் வெளியில பருத்தியாருக்கு பேசுறதே பிரமாதமா பேசுவார். சௌதஸ்மார்த்தாதி விஷயங்களை மாதிரி பெரியவாள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் என் வாழ்க்கையிலேயே. தோஷம் சொல்லல, செய்யறது கஷ்டம், சொல்றது ரொம்ப சுலபம். இந்த புஸ்தகத்துல அப்படி இருக்கு, அந்த புஸ்தகத்துல இத்தனாம் பக்கத்துல அப்படி இருக்குன்னு 1000 புஸ்தகத்தை விளக்கம் எடுத்து போட்டுலாம் பிரமாணம் இல்லாம அனுஷ்டானம் பண்றவாள் தான் வசத். கிரியாவான் சபண்டிதா அப்படின்னார் விதுரஸ்வான். பண்டிதன் பண்டிதன்னா யாருன்னார் விதுரர். வேதத்துல சொன்ன கர்மானுஷ்டானங்களை எவன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலானோ, படிச்சதை 4 பேருக்கு வெறும்னு சொல்லிட்டு இருந்துடான். அது குறைச்சல்னு நான் சொல்லல, அதுவே தெரியாத இருக்கிறவாளுக்கு சொல்றது விசேஷம்தான். சொல்றதே எவன் தானும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் ரொம்ப 3 வருஷ காலங்கள் உதயோபஸ்தானம் பண்ணானால் பிரம்மலோக வாசம்னு சொல்றான். இப்படி சில புண்ணியங்களுக்கு கன்னிகையாய் வேதாத்தியனம் சம்பூர்ணமா பண்ணி சமாவர்த்தனம் பண்ணிட்ட பையனுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தானால் பிரம்மலோக வாசம் அப்படின்னு சொல்லியிருக்கா. தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் ஆத்மனஷ்டே இவாளுக்கெல்லாம் பிரம்மலோக வாசம்னு சொல்லியிருக்காள். அதுபோல ராமாயணத்தை ஒரு தடவை கையால் எழுதிவிட்டா பிரம்மலோகம். வாஜபேயம் பண்ணோம்னா கூட லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா செலவாகும். ராமாயணத்தை எழுதுறதுக்கு ஒத்தொருத்தனும் வேண்டாம், எழுதுற ஒரு ஸ்ரத்த மாத்திரம் இருந்தா போரும். தபஸ்வாத்தியாய நிரதம்னு ஆரம்பிச்சு குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியம்னு ஒரு தடவை எழுதி முடிச்சுட்டானால் லேகயம் தீஹி சனராஹா தேஷாம் வாசஸ்திரிவிஷ்டவே போல பாகவதத்தையே எழுதுவாள். கையாலேயே பாகவதத்தை எழுதுவாள், ராமாயணத்தை எழுதுவாள். புஸ்தகங்கள்லாம் தான் வந்துடுதே, இப்போ சாஃப்ட் காப்பி கூட வந்துடுதே. எதுக்கு எழுதணும் உட்காண்டுன்னா பிரத்தியாருக்காக இல்லை. இந்த மாதிரி பெரிய லாபங்கள் நமக்கு கிடைக்கிறது. எனக்கு தெரிஞ்சு என்னோட செங்காலிபுரத்திலேயே ஒரு பெரியவாள் 4 காப்பி எழுதினார் ராமாயணம். கையாலேயே 4 காப்பி எழுதினார். எழுதி 4 பிள்ளைகளுக்கும் இதுதான் சொத்து. அவருக்கு 4 பிள்ளை. நான் வேற எதுவும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, 4 பேருக்கும் இந்த ராமாயணத்தை கொடுக்கறதே க்ஷேமமா இருப்பேல் அப்படின்னா சௌரியமா இருக்கா. கையால் எழுதின புஸ்தகம். அதுல ஒருத்தரோட வீட்டுல நவாகம் நடத்துறதே அவ பூஜையில வச்சுட்டு இருந்ததை நான் பார்த்துருக்கேன். பார்க்காம நான் ஏதோ கேட்டதை சொல்லலை. கையாலேயே எழுதி 4 முறை எழுதணும். இதே 24,000 ஸ்லோகத்தைன்னா அவருக்கு எவ்வளவு ஸ்ரத்தை இருந்திருக்கணும், ராமாயணத்துல எவ்வளவு பக்தி இருந்திருக்கணும். அப்பேற்பட்ட ராமாயணம். எத்தனையோ பேர் ராமாயணம் பண்ணியிருக்கலாம், குறைய சொல்லல. காளிதாசனோ பவபூதியோ போஜனோ வாசிஷ்ட ராமாயணமோ சப்தரிஷி ராமாயணமோ எத்தனையோ இருக்கு ராமாயணம். ஆனாலும் வால்மீகி ராமாயணத்துக்கு ஈடு எதுவும் இல்லை. நித்திய பாராயணம் பண்றதா இருக்கட்டும், பூஜை பண்றதா இருக்கட்டும், நவாகத்துல வச்சு பூஜிக்கிறதா இருக்கட்டும், நவாக விதியில படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் இந்த வால்மீகி ராமாயணத்துக்கு தான் இவ்வளவு பெருமைகள். ஆனந்த ராமாயணம் இருக்கு, அத்தியாத்ம ராமாயணம் இருக்கு, சம்ஸ்கிருதத்திலேயே எத்தனையோ ராமாயணம் இருக்கு. ஆனாலும் பிரச்சாரணையில எது இருக்கு பிரச்சாரத்துலன்னா இந்த வால்மீகி ராமாயணம் தான் இருக்கு. லோகேஷு பிரச்சரிஷ்யதி அப்படின்னார் பிரம்மதேவனும். ராமநவமின்னு சொன்னா அதுவும் எத்தனை இடங்கள்ல ராமாயணம் ஸ்ரீமத் ராமாயணம் மூலபாராயணம் படிக்கப்படுறது.
எத்தனை பஜனை மடங்கள்ல கிராமத்துக்கு கிராமம் அங்கங்கே ராமாயணம் யாரோ படிச்சுண்டு ராமனை ஆராதிச்சுண்டு இந்த ராமநவமியில் அதுவும் முக்கியமாக வருஷம் முழுக்க நம்மெல்லாம் ராமாயணம் படிக்கிறோம், இந்த ராமாசிரமத்தில் நடந்துன்னு இருக்கு. ஆனாலும் ராமநவமின்னு வரத்தே அப்போ இன்னும் உத்வேகம் அதிகமாயிடுறது. ராமனுடைய அவதார தினம்னு அந்த நாழி பூர்வ கர்ப்போத்சவமாக சில இடங்களில் நடத்துகிறாள், சில இடங்களில் ஜனனோத்சவமாக நடத்துகிறாள். ஆனால் நம்ம ஸ்ரீரங்க ராமாசிரமத்தில் ரெண்டுமே நடக்கிறது. ரெண்டு உற்சவமே முன்னாடி 9 நாள், பின்னாடி 9 நாள், 18 நாளைக்கு 30-35 வருஷமா நம்ம பிரவச்சன மார்க்கத்தில் 16 வயசுல பாகவத சப்தாகம் ஆலங்குடி பெரிவாள் ஆராதனை போது சொல்ல ஆரம்பிச்சது. பெரிவாள் அனுகிரகம் நிறைய பாகவத சப்தாகம் நவாகம் பண்ணியிருக்கோம். ராமநவமியில பல சமாஜங்களில் போய் சொல்லியிருக்கோம். பம்பாயில், டெல்லியில சொல்லாத இடமே கிடையாது. பல ராம பக்தால பார்த்துருக்கோம். அப்பெல்லாம் நினைக்கிறது உண்டு, சில இடங்கள்ல அன்னதானங்கள் எல்லாமும் பண்ணுவாள். ராமருக்கு சீதா கல்யாணங்கள்லாம் பண்ணி லட்சார்ச்சனை எல்லாம் பண்ணுவாள். அதெல்லாம் பார்க்கறதே ரொம்ப சந்தோஷம். நம்ம ராமனை இப்படி கொண்டாடுறாள், அதில் நம்ம ராமாயணம் சொல்கிறோம்னு. ஆனாலும் என் மனசில் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம இது போல் எப்போ ராமநவமி கொண்டாட போகிறோம்? நம்ம ராமனுக்கு யாரோ கொண்டாடுறதில்ல, நம்ம போய் கலந்துக்கிறோம். ஒரு ஏகதேசம் அந்த தர்மத்திலே பிரவச்சனம் அப்படிங்கிற தர்மம், பாராயணத்துக்கு 2 பேரை அழிச்சுன்னு போய் அவளை படிக்க வைக்கிறோம். அவள் தங்க வைக்கிறா, ஆகாரம் போடுறாள், எல்லாம் பண்ணுறாள், கையில் சம்பாவனையும் கொடுக்குறாள், ஒன்றும் குறையில்லை. போக்குவரத்தும் கொடுக்குறாள், ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறாள், போயிட்டு வரோம். பெருமை தான் 10 பக்தால் சிரவணம் பண்ணுறா. அது ஒரு விதம், அது ஒரு விதம். ஆனால் நம்ம ராமனுக்கு நம்மக்குன்னு ஒரு ராமனுக்குன்னு ஒரு ஆசிரமம் அமைச்சுண்டு ராமநவமி உற்சவத்தை ராமனை வச்சுண்டு லட்சார்ச்சனைகள், அன்னதானங்கள், இந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயண நவாகம், பாராயணம், பிரவச்சனம்னு இன்னும் சீதா கல்யாணம், பஜன உற்சவமாலாம் பண்ணணும்னு ஆசை. ராமனோட சங்கல்பம் எப்படி இருக்கோ அது வருங்காலத்தில் நடக்கலாம். ஆனால் இப்போ நடக்கிறதுல ஒன்றும் குறையில்லை. பிராமண பூஜனங்கள்லாம் நடக்கிறது, அன்னதானம் நடக்கிறது. நாளைக்கு ஏகதின லட்சார்ச்சனை நடக்க போகிறது ஸ்ரீராமருக்கு. 25 பேரை வச்சுட்டு ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் வரைக்குமே புஷ்பங்கள் நிறையா வாங்கி குறையில்லாமல் சுவாமிக்கு மலையா புஷ்ப மலையில் ராமர் பிரகாசிப்பார். நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம வாழ்நாளில் நம்மளே ராமநவமி உற்சவம் நடத்துகிறோம் ராமனுக்குன்னு. அதுபோல் கோகுலாஷ்டமி கிருஷ்ணனுக்கு விசேஷமாக இங்கே 15 நாளைக்கு ஸ்ரீரங்கம் ராமாசிரமத்தில் குருவாயூரப்பனும் இருக்கார். உற்சவம் இங்கே ராமர் அப்படி நடத்திக்கிறார். இதை தவிர சுப்பிரமணிய சஷ்டின்னு கார்த்திகை மாதத்தில் அந்த நேரங்கள்லையும் வேத பாராயணங்கள்லாம் வச்சு முருகனுடைய அவதாரங்கள்லாம் படித்து அப்பவும் ஸ்ரீமத் ராமாயணம் முடிஞ்ச நவாகங்கள்லாம் சப்தாகங்கள்லாம் பண்ணுறது. வேத பாராயணம் அந்த நிமிஷம் அந்த நேரம் முக்கியமாக பண்ணுறது. ஏன்னா சுப்பிரமணியர், அதனால பிரம்மண்யமுடையதான தெய்வம் அவர், வேதஸ்வரூபன் அவர், வேதமூர்த்தி திருத்தணிகையே அப்படின்னு தான் திராவினங்குடி திருப்புகழ் சொல்றது. வேதமூர்த்தி அவர். அவருக்கு வேத பாராயணங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ராமாசிரமத்தில் வேத பாராயணங்களும் வச்சு நடக்கிறது. அதில் ஸ்ரீமத் ராமாயணம் இன்னைக்கு 12-13 நாள் நவாகம் நடந்துருக்கு. ஒரு நவாகம் முடிஞ்சு இன்னைக்கு 3 நாள் ஆயிருக்கு. பாதுகாவட்டாபிஷேகம் 12 நாள் ஆயிருக்கு. பூர்வ சரித்திரத்திலே ஸ்ரீராமன் அகண்டமான ராஜ்யத்தை தியாகம் பண்ணிவிட்டு பத்னி சீதையோட, தம்பி லக்ஷ்மண சுவாமியோட கூட நேர சித்திரகூடம் சேர்ந்தார். 3 நாளைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாராம். கங்கைக்கரை பதிந்த கொண்டு விட்ட சுமந்திரர் குஹனோட பேசிட்டு இருந்தார். ராமன் வரல அப்படின்னதும் இனிமே வரமாட்டாள்னு தெரிஞ்சுட்டு குஹன்கிட்ட சொல்லிண்டு நேர தேர எடுத்துட்டு அயோத்திக்கு வரார். அஸ்தமிக்கிறதுக்குள்ள போனா ஜனங்கள்லாம் கேள்வி கேட்பால், ராமனை எங்க விட்டுட்டு வந்தேன், என்ன பண்ணேன்னு. அதனால கொஞ்சம் 2 யாமம் ஆகட்டம்னு சரையு கரையிலேயே தேர நிறுத்திண்டு அஸ்தமிச்சு நன்னா இருட்டினப்புறம் உள்ள போறா. போனா அப்பவும் வீதியில ஜனங்கள் நிற்கலாம். இந்த தேர் சத்தத்தை பார்த்துட்டு தேவராஜ ரதம் திருஷ்டுவா வினா ராமமிஹாகதம் துக்காது அஸ்ருமுக சர்வாஹ ராஜமார்ககதோ ஜனஹ. ராஜமார்க்கத்திலேயே தேர எதிர்பார்த்துட்டு வர சுமந்திரனே, ராமன் கிளம்பி போன போது எத்தனை ஜனங்கள் நில்லாலோ அதுபோல 10 மடங்கு ஜனங்கள் இப்ப நிற்கிறாளா. ராஜா மார்ககதோ ஜனஹ, ஒரே ஜன கூட்டமா. சுமந்திரா எங்க விட்டுட்டு வந்தே ராமனே, எந்த மரத்தடியில விட்டுட்டு வந்தே? தசரதரன் கேட்கிறார். தசரதரோட அரண்மனையில போய் துவஸ்தாங்கம் சமுபஸ்திதம் அஸ்ருபூர்ண முகம் தீனம்
வாச்ச பரமார்த்தவதி ராஜா து ரஜசா சூதம் துவஸ்தாங்கம் சமுபஸ்திதம். 5 நாள் ஆறுதான் சுவாமி ஆயிடுச்சுன்னு கிளம்பினதுலேருந்து இப்போ சுமந்திரர் வர ஸ்நானம் இல்லையாம், பானம் இல்லையாம், அழுது முகம் நீங்கி இருக்கான், உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கான். பெரிய மந்திரி அவர், வெறும் தேரோட்டி மாத்திரம் இல்லை சுமந்திரர், ராஜா து ரஜசா சூதம், உடம்பெல்லாம் புழுதியோடு இருக்கார். துவஸ்தாங்கம் சமுபஸ்திதம், அழுதிருக்கார் நன்னான்னு கண்ணை பார்த்தா தெரியறதான். அஸ்ருபூர்ண முகம் தீனம், அஸ்ருன்னு பேரு கண்ணில் வர ஜலத்துக்கு. மூஞ்சியில முளைக்கிற முடிக்கு ஸ்மஸ்ருன்னு பேர். தாடி இருக்கு இல்லையா, கேசம்னு தலையில வந்தாதான் கேசம்னு பேர். இதுக்கு கேசம்னு பேர் இல்லை, இதுக்கு ஸ்மஸ்ருன்னு பேர். தாடி, இந்த தாடி மீசை இருக்கு, இதுக்கு ஸ்மஸ்ருன்னு பேர். அஸ்ரு ஒரு எழுத்து தான் வித்தியாசம். இது ஸ்மஸ்ரு, கண்ணிலேந்து வர ஜலத்துக்கு அஸ்ருன்னு பேர். ஒரு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்ல. அஸ்ருபூர்ண முகம் தீனம் உவாச்ச பரமார்த்தவது, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கான். குனுவத்ஸ்யதி தர்மாத்மா விருக்ஷ மூலமுபாஸ்ரிதா. சுமந்திரா, தர்மத்தை தவிர வேற ஒண்ணுமே தெரியாதேடா என் பையனுக்கு, தர்மமூர்த்தி ஆச்சேடா. தர்மத்தை நம்பினவாளுக்கு கஷ்டம் வராதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாளே, அப்பேற்பட்ட தர்மாத்மாவானே என் புள்ளையே எந்த மரத்தடியிலே நடுக்காற்றிலே விட்டுட்டு வந்தே காப்பிலி ஜனம் போல சுமந்திரா சொல். கொனுவத்ஸ்யதி தர்மாத்மா விருக்ஷ மூலம் உபாஸ்ருதா, என்ன மரத்தடியில இறக்கி விட்டே கங்கை கரையில. ஆசீதம் சயிதம் புக்தம் சூதராமஸ்ய கீர்த்தயா ஜீவிஷ்யாம்யஹமே தேனே யயாதிரிவ சாதுஷு. ராமன் எங்க உட்கார்ந்துட்டான், எங்க சாப்பிட்டான், எங்க படுத்துட்டான். ஆசீதம் சயிதம் புக்தம் சூதா ராமஸ்ய கீர்த்தயா. ராமனை பத்தியே பேசுறா சுமந்திரா. 5 நாள் ஆறுதுடா ராமன் விஷயமா கேள்விப்பட்டு, நீ சொல்லு, இல்லைன்னா எனக்கு உயிர் போயிடும்டா சுமந்திரா. ஆசீதம் சயிதம் புக்தம் சூதராமஸ்ய கீர்த்தயா. நான் இனிமே மிச்ச உயிரோட இருக்கணுமானால் யாராவது ராமனை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கானா? என் உயிரான ராமன் காட்டுக்கு போயிட்டான், இனிமே ராம குணத்தையாவது நான் கேட்டுட்டு இருந்தாதான் உயிரோட இருப்பேன். ஜீவிஷ்யாமி அகமே தேனே யயாதிரிவ சாதுஷு. சாதுக்களால யயாதி எப்படி நல்லதுக்கு அடைஞ்சானோ அதுபோல நீ ராமகுணத்தை சொல்லு, நானும் க்ஷேமத்தை அடைவேன். ராமன் என்ன சொன்னார்னால், சுமந்திரர் 2 தடவை நமஸ்காரம் பண்ணாராம். ஒரு தடவை தானே பண்ணுவேன், 2 தடவை பண்றியே என்ன சுமந்திரான்னார். இல்லை, உங்க பையனுக்காக ஒரு தடவை பண்றேன். அவர் சொல்ல, எனக்காக ஒரு தடவை பண்ணுன்னு சொன்னார். வந்தியௌ பாதௌ புனః. கிளம்பி போறது சுமந்திரா, நீ போனதும் எங்க அப்பாவுக்கு நீ ஒரு நமஸ்காரம் பண்ணுவியோனோ அதோட சேர்த்து எனக்காக ஒரு நமஸ்காரம் பண்ணு இந்த மகாத்மா கால்லேன்னு உங்க பையன் சொன்னார். முதல்ல பண்ணது நான் பண்ணது, இப்ப பண்றது ராமன் பண்ண சொல்லி நான் பண்றேன். வந்தியௌ பாதௌ புனః. சொத்து இல்லை, போயிட்டு வா காட்டுக்குன்னு சொன்ன அப்பாவுக்கு நமஸ்காரமா அங்கேருந்து சுமந்திரத்தை சொல்லி அனுப்புறார். நான் புரியுமா இந்த காலத்து குழந்தைகளுக்கு? ராமாயணம் இந்த தலைமுறைக்கு என்ன புரியும்னு எனக்கு தெரியல, ஆனாலும் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் இந்த சப்தங்களை, நல்ல சப்தங்களை. அதுவும் யூடியூப்ல தான் அவசியம் சொல்லலாம். அச்சாப்ஜான்னு ஏகப்பட்ட விஷயங்கள் குப்பை கடங்கா இருக்கு, நல்லதும் அதுல 2 இருக்கு. அந்த இடத்துல தான் நிறைய நல்ல விஷயங்கள் பிரச்சாரத்துக்கு ஆகணும். அது மூலமா எங்கேயோ போய் போஸ்டா இருக்கு, எங்கேயோ கண்டம் தாண்டி இருக்கிறவாளுக்கெல்லாம் போய் அடையிறாள். அதனால எத்தனையோ பேர் க்ஷேமத்தை அடையிறாள்ங்கிறத நான் அறிவேன். இதை நான் இதுல சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை. அவ மனமுருகி எப்படியெல்லாம் அனுபவிக்கிறேங்கிறத சொல்றதெல்லாம் இப்ப நான் சொல்லிட்டு அது விளம்பரமாயிடும். அவ்வளவு சந்தோஷப்படுறாள் அங்கங்க இருக்கிற ராமபக்தா, அங்கங்க இருக்கிற சப்தத்வீபத்தில் இருக்கிறவாளும் அநேகமா சிரவணம் பண்றாள் இந்த யூடியூப்ல நம்ம சொல்ற ஸ்ரீமத் ராமாயணத்தை. ஏன்னா நான் யாகங்கள்லாம் பண்ணியிருக்கிறதுனால எங்கேயும் வெளியில போக முடியாது. பரத கண்டத்தை தவிர நான் இமாச்சலத்தை தாண்டி அந்த பக்கமோ இந்த பக்கமோ எங்கேயும் போக முடியாது. பாரத தேசத்துக்குள்ளதான்னு என்னோட யாத்திரை யஜ்யங்கள்லாம் பண்ணியிருக்கோம். சின்னதும் பெருசுமா கிட்டத்தட்ட 10-16 யஜ்யங்கள் பண்ணியிருக்கோம், வார்ஷிக யாகங்கள்லாம் சேர்த்து. சாதாரணமாகவே எங்கள் குடும்பங்களில் போகிறதில்லை வெளிநாடு. இன்னும் யஜ்யங்கள்லாம் பண்ணிட்டு எங்கே போகிறது? அதுலேயும் இப்போ சர்வதா ஸ்ரீரங்கத்திலேயே நிறைய நடந்துட்டு இருக்கிறதுனால இங்கேயே சரியாகவும் இருக்கு.
அப்போ வெளிநாடுகளில் இருக்கிற பக்தாளுக்கெல்லாம் எப்படி போய் சேரும்னா இப்படி தான் சேர்றது. யூடியூப் மூலமாக தான் பல பக்தர்கள் சிரவணம் பண்ணுறான். யாருக்கு தேவையோ ராமன் கரெக்டாக அவளுக்கு அதை லிங்கை கிடைக்க முடியுமா பண்ணுறா. இது ஒரு ஆச்சரியம். டிவியில் சொன்னால் கூட அது பாட்டு கலரிண்டே இருக்கும், கேட்குறவாள் கேட்காதவாள்னு பல பேர் இருப்பாள். ஆனால் யூடியூப்பில் கரெக்டாக யாருக்கு வேணுமோ அவள் கரெக்டாக அதை பிக் பண்ணிக்கிறான். போஸ்ட் ஆகிறது பகவானோட அனுகிரகம், எல்லாம் ராமனோட சங்கல்பம். நல்ல விஷயங்கள். ஆனால் சொல்லாமல் இல்லைன்னா, புரியுறதோ புரியலையோ சொல்லாமல் இல்லை ராமாயணமோ பாகவதமோ நான் சொல்லிகிட்டே இருக்கேன். சொல்கிற விதத்தை தான் இங்கேருந்து மாற்றிட்டு யூடியூப் மூலமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய க்ஷேமத்துக்காகவுமா இது இருக்கிறதுனால இந்த ராமாயணம் பாகவதத்தை நான் எப்படி விடுவேன்? இதை சொல்லாமல் நான் எப்படி வேற என்ன, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் வேற என்னத்தை பண்ண போகிறேன்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன போஷில் போய் வேலை பார்க்க போகிறேன்னா, டிசிஎஸ்ல என்ன வேலைக்கு எடுத்துப்பாளா, வேற எங்கேயாவது வேலைக்கு என்னை கூப்பிடுவாளா, இல்லை நம்ம தான் போகிறோமா? இவ்வளவு காரியங்கள் நல்ல காரியங்களை பண்ணிவிட்டு ஜீவனம் நமக்கு இதுதான். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம்னு. ஆனால் புரியுமான்னு ஒரு கேள்வி என் மனசுல இருந்துட்டே இருக்கு. இப்ப இருக்கிற தலைமுறைகளுக்கு. வந்தியோ பாதோ புனః உங்களுக்கு திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ண சொன்னார். எங்க அப்பாவுக்கு எத்தனை பண்ணா தகும் சுமந்திரா, என்னுடைய க்ஷேமத்துக்காக அவர், நான் பிறக்கணுங்கிறதுக்காக அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி எல்லாம் பண்ணி 20-25 வருஷங்கள் அப்படி ஒரு அன்பை என் மேல பொழிஞ்சிருக்கா. நான் கூட இருந்து வயசான காலம் பார்த்துக்க முடியல, நீ தான் கூட இருக்க போறேன்னு சொல்லி அமைச்சு எனக்காக ஒரு நமஸ்காரம் பண்ணு அப்பாவுக்குன்னு சிரசா வந்தனீயஸ்யே வந்தியோபாதோ புனః ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க சொன்னார். கௌசல்யக்கும் விசேஷமாக விசாரிக்க சொன்னார். கௌசல்யம்மாவுக்கும் செய்தி சொல்லியிருக்காருனதும் என்னது செய்தின்னு கேட்டால் கௌசல்யம்மா, அம்மா நான் காட்டுக்கு வந்துட்டேங்கிறதுக்காக ரங்கநாதார்ச்சனத்தை விட்டுடாதே அம்மா. ஏழைக்கு பிச்சை இடுறது, அக்னிஹோத்ராதி கர்மாக்களுக்கு சகாயம் பண்றது, எல்லாத்துக்கும் மேல ரங்கநாதனுடைய பூஜையை ஒரு நாளும் நிறுத்தி விடாதே. தர்ம நித்யா யதா காலம் அக்னிகார பராபவா தேவி தேவஸ்ய பாதௌச்சே தேவவதி பரிபாலயா. ரங்கநாதன்ட்ட உனக்கு எத்தனை பக்தி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த ரங்கநாதனுக்காக கொஞ்சமும் கொலை இல்லை. உன்னுடைய பதி தசரதர் இருக்காரே நம்ம அப்பா, அவரையும் நீ ரங்கநாதன் போல பாவிக்கணும். என்னை காட்டுக்கு அமுச்சுட்டார்னு அவரை ஏதான்னு சொல்லிவிடாதே. தேவி தேவஸ்ய பாதௌச்சே தேவவதி பரிபாலயா. உனக்கு ரங்கநாதன்ட்ட எத்தனை பக்தி உண்டோ அத்தனை பக்தி எங்க அப்பாட்டையும் உண்டோ. ஆனா நான் வந்துட்டேன் காட்டுக்கு, அப்பா அதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டாருன்னு அவர்கிட்ட உள்ள பக்தியை குறைச்சு விடாதே. ரங்கநாதனை எப்படி கொண்டாடுவியோ அதுக்கு மேல ஒருபடி அப்பா மேல வச்சு போக்கன். அவருக்கு என்னென்ன உண்டோ அந்த நல்ல காரியங்களை செய், சகாயம் பண்ணு. நாங்களும் கூட இல்லை. எல்லாத்துக்கும் மேல குமார ராஜ்யே, பரதனிடத்துல ராஜ்யம் கிடைச்சிருக்கு. இப்போ அவன் நீ தூக்கி வளர்த்த குழந்தை தான். அதற்காக நாளைக்கு சபையில பரதன் ராஜாவா இருக்கிற காலங்கள்ல போய் டை பரதான்னு கூப்பிடாதே. அர்த்தஜேஷ்டா ஹி ராஜானஹா ராஜதர்ம மனுஸ்மரா. அவன் ராஜா. இப்போ அந்த ராஜாங்கிற சபைக்கு என்ன மரியாதையோ அதை நீ கொடுக்கணும். உனக்கு குழந்தையா இருக்கலாம் பரதன், அதற்காக 4 பேர் முன்னாடி டை பரதான்னு சொல்லிவிடாது. சில அசட்டுகள் அப்படி இருக்கும். எனக்கு இப்படிதான் கூப்பிட தெரியும், நான் இப்படிதான் பேசுவேன், எனக்கு வேற தெரியாதுங்க. சபைக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? உனக்கு பழக்கம் இருக்கலாம், அதுக்காக உனக்கு பழகினதுக்காக அவரோட மதிப்பு சபைக்கு குறைஞ்சு விடுமா? அர்த்தஜேஷ்டா ஹி ராஜானஹா ராஜதர்ம மனுஸ்மரா. ராஜ்யம் யார் கையில் இருக்கோ அவன் பெரியவன். வயசுனால பெரியவன் இல்லை. பிராமணால் வேதத்தினால பெரியவாள், அனுஷ்டானத்தினால பெரியவாள். காயத்ரி முதலிய மகாமந்திரங்களை ஜபிக்கிறவனோட வேதாத்தியனம் பண்ணவன் பெரியவன். வேதத்தை வெறுமனம் உருவா பாராயணம் பண்றதை விட உபாசனம் ஸ்தாலி பாகங்கள் பண்றவன் பெரியவன். அதை விட பெரியவன் ஆதானம் பண்ணி யாகங்கள் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்றவன். அந்த யாகம் பண்ணவாள்லயே அக்னி செய்யணும், வாஜபேயங்கள் பௌண்டரீகம் முதலிய யஜ்யங்கள்லாம் பண்ணவாள், அதை விட பெரியவாள். தெரியணும் இல்லையா வித்தியாசம்? எல்லாம் ஒன்றுன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவா. கொம்பு மாடு மொட்டை மாடு எல்லாம் ஒன்றுன்னு நினைக்கக்கூடாது. மாடுகளில் பல ரகம் இருக்கு இல்லையா? மொட்டை மாடுன்னு ஒரு மாடு இருக்கும், கொம்பு மாடுன்னு இருக்கும், மணப்பாறை மாடுன்னு இருக்கும். மாடுலாம் வச்சு புழங்கின்ற இந்த காலத்தில் கிராமத்தில் அழகா சொல்லுவார், எல்லா மாடும் ஒன்றா ஆயிடுமா? ஆகாதுன்பா. குதிரைன்னாலே எத்தனை குதிரை, ரயில் வண்டி ஸ்டேஷனில் இருக்கிற குதிரைகள்னு சிலது இருக்குது, ரேஸில் ஓடுற குதிரைகள்னு சிலது இருக்குது.
யுத்தத்துக்குன்னு மிலிட்ரியில் சில குதிரை படைகள் இருக்கு. எல்லா குதிரையும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமோ? நம்ம தெருவிலையும் ஏதோ குப்பையை மேய்ஞ்சிட்டு சில குதிரைகள் இருக்கு. எல்லா குதிரையும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? குதிரை தான். எல்லாம் ஒன்றாயிடுமோ? அர்த்தஜேஷ்டாஹி ராஜானஹா ராஜதர்ம மனுஸ்மரா. அதுல க்ஷத்ரியால ராஜ்யம் எவன் கையில இருக்கோ அவன் பெரியவன். பரதனை அந்த பாவனையோட நீ பழகணுமம்மா. இப்படி எல்லாம் சொல்லி பரதனுக்கும் செய்தி சொல்லியிருக்கார், அப்பாவை நல்லபடியா பார்த்துக்கோன்னு. சரி, லக்ஷ்மணன் என்ன சொன்னார்னா, இனிமே எனக்கு அப்பா அம்மா பந்து எல்லாம் ஸ்ரீராமன் தான், அவர் எனக்கு அப்பா இல்லைன்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்னார். யோமே பிராதா பிதா பந்து எல்லாம் எனக்கு ராமன் தான். எப்ப ராமனுக்கு இப்படி ஒரு அபராதம் பண்ணாரோ, இனிமே தசரதரை நான் அப்பான்னு ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுங்க அவர்கிட்ட போய் அப்படிங்கிறாராம் சுமந்திரத்தை தசரத. லக்ஷ்மணன் சீதை என்ன சொன்னால் சொல்லுன்னால், சீதை ஒன்றும் பேச முடியலே, ஹோன்னு அழுதாள் அப்படின்னாரு சுமந்திரர். மகாலட்சுமி அவள் கண்ணில் கண்ணில் வந்து நான் அயோத்தியில் பார்த்ததில்லை ராஜன்னே, நான் திரும்பி போறேன்னதும் ஹோன்னு அழுதா. எங்க கரையில படகுல ஏறினவள் என்னை பார்த்து பார்த்து அழுதுன்னு இருந்தாள்னு இப்படி எல்லாம் சுமந்திரர் சொல்லிவிட்டு, எனக்கும் தாங்கல்ல, 5 நாள் ஆறுது, நான் ஸ்நானங்கள்லாம் பண்ணி நான் வீட்டுக்கு போறேன், அப்புறமா நாளைக்கு சபையில வந்து பார்க்குறேன்ட்டு போயிட்டார் சுமந்திரர். அர்த்தராத்திரி கௌசல்யிட்ட கூப்பிட்டு, கௌசல்யே எனக்கு கண்ணு தெரியலே, என்னை தொடுன்னாலும், கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷா, என்னை கையால் தொடுன்னால், நான் பக்கத்தில் தானே இருக்கேங்கிறாள் கௌசல்யே. இல்லை எனக்கு கண்ணு தெரியல. அந்திம சமயம் வந்துடுது. அந்திம சமயம் வந்து என்னை நீ மன்னிச்சுடு கௌசல்யே, நான் உனக்கு பெரிய அபராதம் பண்ணிவிட்டேன், வயசான காலத்தில் உன்னையும் உன் பிள்ளையும் நான் பிரிச்சு விட்டேன், நீ வந்து எனக்கு அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கோன்னால். அப்போ ஹோன்னு அழறாள் கௌசல்யே. ஒரு பர்த்தா மனைவிட்ட வந்து மன்னிப்பு கேட்டானால் 7 ஜென்மா வைதவியம்னு சொல்லியிருக்கே சாஸ்திரம், எனக்கு அடுத்த ஜென்மாவுக்கும் நீங்கள் இப்படி இடைஞ்சல் பண்ணுறீங்களே, என்ன நீங்கள் மன்னிக்கலாம், மன்னிப்பு கேட்கலாமா? ஒரு பிதா புத்திரன்ட்ட மன்னிப்பு கேட்டால் 7 ஜென்மா புத்திர பாக்கியம் கிடையாதான் அந்த புத்திரனுக்கு. ஒரு ஆச்சாரியன் சிஷ்யன் இடத்துல மன்னிப்பு கேட்டானால் 7 ஜென்மா அக்ஷரமே வராதான் அவனுக்கு, படிப்பே இல்லாத போயிடுமா. இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றதே. பிரசாதையே துவாம் கௌசல்யே ரச்சிதோயம் மயாஞ்சலி. கையை கூப்பிண்டு வயசான் கிழவர் தசரதர் சொல்றார், கௌசல்யே என்னை மன்னிச்சுடோ, நான் உனக்கு பெரிய அபராதம் பண்ணிவிட்டேன். பிரசாதையே துவாம் கௌசல்யே ரச்சிதோயம் மயாஞ்சலி. இதெல்லாம் படிக்கவே முடியாது. ராமாயணத்துல சக்கரவர்த்தியா 60,000 வருஷம் இருந்து தான தர்மங்கள் பண்ணி, ரங்கநாதார்ச்சனம் பண்ணி, அஸ்வமேதாதி யஜ்யம் பண்ணி, ராமனுடைய பிதா இப்படி எல்லாம் ஒரு கஷ்டகாலம் நேர்ந்ததே வாளுக்கு. இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சிரமம். அந்திம சமயம் ஏதோ சிரவணகுமாரன் முதலிய கதைகள்லாம் பேசின்னு இருந்துட்டு, செத்த கண்ண சந்திருப்பால் காலடியிலே சுமித்ரையும் கௌசல்யையும், அவள் 2 பேரும் தான் இருக்கா தசரதரோட காலடியிலே. கைகை அவள் அந்த புறத்துக்கு போயிட்டா அந்த பவனத்துக்கு. அந்த நேரம் அர்த்தராத்திரி. நதே மனுஷ்யா தேவாஸ்தே யே சாரு சுப குண்டலம் முகம் திரக்ஷந்தி ராமஸ்யே வருஷே 15 புனः ஹாராகவ மகாபாஹோ ஹா மம ஆயாசநாசனா ஹா பித்ருப்ரியமே நாத ஹாத்யக்வாசி கதசுதா ஹா ராகவா மகாபாஹோ. அந்திம சமயம் புள்ள கூட இருக்கணுமே, நீ இல்லாத எங்கேயோ போயிட்டியே, எனக்கு இப்போ மரண வேதனையா இருக்கே. 15 வருஷம் 14 வருஷம் கழிச்சு 15வது வருஷம் முதல் தேதி அப்பா இருக்கேன்னு நினைச்சிட்டு நீ ஆசையோட காட்டிலேருந்து ஓடி வருவியே, அப்ப நான் பார்க்க இருக்க மாட்டேனே. ஆனா இந்த அயோத்தியில இருந்து வனவாசத்தை நீ முடிச்சுட்டு திரும்பி வரத்தே உன்னை பார்க்க போறவாள்லாம் மனுஷால் இல்லை ராமா, எல்லாரும் தேவர்கள். பாவி நான் தான் உன்னை பார்க்காத போறேன், வனவாசம் முடிஞ்சு வர ராமனை பார்க்காத நான் போறேன். அன்னைக்கு அயோத்தியில இருந்து உன்னை எதிர்கொண்டு அழைக்கிறவாள்லாம் தேவர்களா இருப்பாள். நதே மனுஷ்யா தேவாஸ்தே ஏ சாரு சுப குண்டலம். அழகான ரத்ன குண்டலம் அணிஞ்சின்னு இருப்பியே ராமா. மரண சமயத்திலையும் அவரோட தியானம் பாருங்க. சந்திர மண்டலம் போதும் முகமாச்சேடா ராமா, உனக்கு காது பரியந்தம் நீண்ட நேத்திரமாச்சேடா ராமா, அந்த முகத்தை நான் பாவி பார்க்காத போறேனே போறேனே. ஏ சாரு சுப குண்டலம் முகம் திரக்ஷ்யந்தி ராமஸ்யே வருஷே 15 புனः சொல்லிண்டே ஜீவிதாந்தம் உபாகமத்து. அர்த்தராத்திரி அவருக்கு கதேர்த்தராத்திரேன்னார் வால்மீகி.
வால்மீகி மாத்திரம் டைம் சொல்லலைன்னா திதித்வயமா இருந்தால் சீட்டு போட்டு பார்க்குறா போல ஆகிடும். அவர் என்னைக்கு போனார் என்னன்னு தெரியாது. மறுநாள் கார்த்தால உடம்பெல்லாம் சிலிட்டு போயிடுத்து. அரண்மனையிலேருந்து வந்து பார்த்துட்டு எல்லாரும் அழறாள். வசிஷ்டரும் வந்து உடனே அவர் ராஜ்யத்தை கையில் எடுத்துட்டு, ராஜா இல்லாத செங்கோல் பிடிக்காத ஒருத்தர் இருக்கக்கூடாது தேசம், நாராஜகே ஜனபதே, ராஜா இல்லாத இருக்கக்கூடாதுன்னு தான் செங்கோலை எடுத்துனுட்டு அப்புறம் டிக்ளேர் பண்ணாராம் தசரதர் போயிட்டாருங்கிறத. இதெல்லாம் ஒரு ராஜ தர்மங்கள். தான் எடுத்துனுட்டா சிம்மாசனத்தில் ஏறி உட்காந்துன்னுட்டு மந்திரிகளோட பிரதான ரிஷிகளோட ஆலோசனை பண்ணி சபையில தான் ராஜசிம்மாசனத்தில் ஏறி உட்காந்து. இன்னைக்கும் சம்பிரதாயம் உண்டு, ஒருத்தர பதவி ஏத்துட்டதுக்கு அப்புறம் தான் முன்னாடி இருந்தவர் போயிட்டாருங்கிறதே ரிலீஸ் பண்ணுவார். ஏன்னா அந்த நாழி கேப் வந்துவிடக்கூடாது. அதுபோல வசிஷ்டர் பிரம்மவித் சர்வம் அருகத். அவர் பிரம்ம ரிஷியா இருந்த பொழுதிலும் ராஜ நிர்வாகமும் பண்ண தெரிஞ்சவர். அவர் கையில செங்கோல் எடுத்துனுட்டு அப்புறம் தண்டோரா போட சொன்னார், ராஜா போயிட்டார் அப்படின்னு. கேகே தேசத்துக்கும் மனுஷால சொல்லி அனுப்ப இவா போய் இறங்குற நேரம், அயோத்தி தூத்தால் போய் இறங்குற நேரம், யாமேவ ராத்திரிம் தே தூதாக, எந்த ராத்திரி போய் இவா கேகே தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறாளோ அந்த ராத்திரி பரதன் துஸ்வப்னங்கள்லாம் கண்டாராம். அப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறா போலையும், எள்ளுஞ்சாத்த சாப்பிட்றா போலையும், ஏதோ பலவிதமான சிரமங்கள், யமராஜனுடைய பட்டணத்தை நோக்கி போறா போலையும், இப்படி எல்லாம் தசரதருக்கு கஷ்டத்தை கனவுல கண்டதும் தன்னோட ஸ்நேகிதாள்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். மறுதினம் கார்த்தால என்னமோ அயோத்தியில் நடக்கிறது, என்னமோ நடக்கு. அகம் ராமோதவா ராஜா லக்ஷ்மணோவா மனுஷ்யதி. ராமனுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கு, லக்ஷ்மணனுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கு, இல்லை எனக்கு ஏதோ வரப்போறது, என்னமோ நடக்கிறது. ராத்திரி சொப்னங்கள்லாம் நான் சரியா காணலைன்னு ஸ்நேகிதாள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற நேரம் அயோத்தியிலேருந்து தூதர்கள் வந்து மங்கள திரவியங்கள்லாம் எடுத்துன்னு வந்து வசிஷ்டர் சொல்லியிருக்கா. அங்கே எதுவும் சொல்லிவிடாதே, 7 நாள் ஆகும் வரத்துக்கு, அழுதுண்டே வருவான் பரதன். இங்கே வந்தப்புறம் சொல்லிக்கிறான் அயோத்திக்கு. உடனே அழிச்சுன்னு வர சொன்னார். ராஜகுருன்னு ஒண்டி சொல்லுன்னதும் அஸ்வபதிகிட்ட சொல்லிட்டு பரத சத்ருக்னாலும் தேர்ல கிளம்ப நிறைய சீரெல்லாம் கொடுத்தாராம். 400 வேட்ட நாய் கொடுத்தாருங்கிறார் வால்மீகி. வேட்ட நாய் 400 கொடுத்தாராம் தாத்தா பேரனுக்கு. நிறைய குதிரைகள் கொடுத்தாராம், ரதங்கள் கொடுத்தாராம், யானைகள்லாம் கொடுத்தாராம். 12 வருஷம் இருந்து திரும்பி அதுக்கு போற பரதனுக்கு தாத்தாவாத்துலேருந்து நிறைய வஸ்திரங்கள் பட்டு கம்பளங்கள்லாம் கொடுத்து அனுப்ப. அதெல்லாம் பின்னாடி வர பரதனும் சத்ருக்னனும் முன்னாடி தேர்ல வேகமா அயோத்திக்குள்ள பிரவேசிக்கிறாள். அயோத்தி நிரானந்தமா இருக்கு. தேவாகாராணி சூன்யானி. சத்ருக்னனை கூப்பிட்டு சொல்றாள், சாரதியை கூப்பிட்டு சொல்றார் பரதன், என்னமோ அயோத்தியில நடந்திருக்கு. ரங்கநாதனுடைய ஆலயத்துல தீபம் எரியல, மணி சத்தம் கேட்கல, ரங்கநாதனுடைய தோட்டத்துல பூவெல்லாம் பறிக்கல. ரொம்ப நாளா பூ உதுந்தே கிடக்கு, பூ பறிக்காம இருக்கக்கூடாது, செடியில புஷ்பங்கள்லாம் பறிக்காம இருக்கு, வீதியில கோலங்கள்லாம் போடாம இருக்கால், ஆலயத்துல மணி சத்தம் கேட்கல. அதோடு கூட அயோத்தியா ஜனங்கள்லாம் என்னை வெறிக்க பார்க்கிறா. சந்தோஷமா எப்போதும் என்னை இன்முகமா பார்க்கிறவாள் யாருமே என்னை சந்தோஷமா பார்க்கலையே, என்னமோ நடந்திருக்கு அயோத்தி சொல்லிண்டே கைகேயியோட பவனத்துக்கு, ராஜாவினுடைய பவனத்துக்கு வந்தார். அங்க இருக்கிற சேவகால் சொன்னால், நீங்க கைகேயி பவனம் போகும்போது தெரியும்னா. அபஷ்யத் பிதரம் தத்ரே பிதரம் பிதுராலயே ஜகாம பரதோ திரஷ்டும் மாதரம் மாதுராலயே. கைகேயி பவனத்துக்கு வந்தா அவ சிம்மாசனத்துல உட்காந்துருக்காவான். பர்த்தா போய் இன்னும் சம்ஸ்கார மாலையை எண்ணெய் கொப்பரையில போட்டிருக்கா. தங்க சிம்மாசனத்துல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு தாம்பூலங்கள்லாம் போட்டுட்டு வால்மீகி சொன்னார், யாருக்கு யாரு தெரிஞ்சுக்கோன்னுட்டா. பரதனை பார்த்ததுமே எழுந்து ஓடி வந்து கட்டிண்டு பரதனை பார்த்து கேட்குறாளாம், எங்கள் அப்பா சௌக்கியமா, அம்மா சௌக்கியமா, உன் அம்மா மாமன் சௌக்கியமா, எங்கள் ஆத்து கொள்ளையில கட்டியிருக்கிற கண்ணூட்டிலாம் சௌக்கியமான்னு கேட்குறாளாம். பர்த்தாக்கு இன்னும் சம்ஸ்காரம் ஆகல. பரதா, நீ பிரயாணம் பண்ணிட்டு வந்தியே, காத்துப்பட்டு உடம்பெல்லாம் வலி இல்லாமல் இருக்கா, பிரயாணம் உனக்கு சௌரியமாக இருந்ததா, எங்கள் அப்பா அஸ்வபதி சௌக்கியமாக இருக்காரா, கேகே தேசத்தில் எல்லாரும் சௌக்கியமான்னு கேட்குறாளாம். இந்த நாழிக்கு உடனே பரதன் சொன்னால், நீ யாரெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறியோ கேகே தேசத்தில் எல்லாரும் சௌக்கியம். அந்த கதை அப்புறம் இருக்கட்டும். ஏன் அயோத்தியா ஜனங்கள்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்கிறா, ஏன் நிரானந்தமாக இருக்கு அயோத்தி. அப்பாவை போய் பார்த்தேன், அந்த பவனத்தில் அப்பா இல்லைங்கிறாள். படுக்கையெல்லாம் ஏன் மேன கட்டி வச்சிருக்கு. சூன்யோயம் சயனீயஸ்தே
பரியங்கோ ஹேமபூஷிதா. படுக்கையெல்லாம் சுருட்டி வச்சிருக்கே, கோலங்கள்லாம் போடாமல் இருக்கே, தீபங்கள்லாம் சரியாக ஏற்றாமல் இருக்கே, என்ன நடக்கிறது இந்த அயோத்தியிலே என்னன்னா? அப்பா எங்கே அப்பா எங்கேன்னார். கைகேயி சொன்னால், என்னடா சின்ன குழந்தை மாதிரி அப்பா அப்பாங்கிறே, உனக்கும் வயசா இல்லையா, உங்கள் அப்பாவுக்கும் ஆகலையா? நாய் நரி கழுதையெல்லாம் வயசானா எங்கே போகுமோ அங்கே உங்கள் அப்பாவும் போயிட்டாங்கன்னு. யாகதிஹி சர்வபூதானாம் தாங்கதின் தே பிதாகதா. 110-15 நிமிஷத்துல பரதன் ராமனை போய் பார்க்க போறாள் கதையில. அப்போ பரதன் கேட்கிறாள், அப்பா சௌக்கியமா பரதா, அப்பா எங்க போயிட்டாள், நீ ஏன் வந்த என்னை பார்க்க அப்பாவை விட்டுட்டுன்னு கேட்கிறாள். அப்போ பரதன் சொல்றாள், அஸ்வமேதம் வாஜபேயாதி யஜ்யங்கள்லாம் பண்ணவாள் எந்த லோகம் போனாலும் அந்த லோகத்துக்கு நம்ம அப்பா போயிட்டார்னு சொல்ல போறாள். யாகத்தை சர்வசாதூனாம்ங்கிறார். எல்லா சாதுக்களும் எந்த லோகம் போனாலும் அந்த லோகம் போனார்னா, தசரதர் போனாருங்கிறது ஒரு செய்தி தான். அதை கைகேயி சொல்றதுக்கும் பரதன் சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பார்த்தேல. பரதன் ராமன் இடத்துல சொல்றார், மகாத்மாக்கள்லாம் போன லோகத்துக்கு போயிட்டாருங்கிறார். கைகேயி சொல்றாள், எல்லா ஜீவராசியும் வயசான ஒரு தர போகாதாடா, ஒரு ஊர் போகாதா, உங்க அப்பாவும் போயிட்டா. யாகதிஹி சர்வபூதானாம் தாங்கதின் தே பிதாகதா. இப்படி சொன்னதுமே அப்பா போயிட்டாரா ஹோன்னு அழுதார். உடனே பரதன் சொன்னார், யோமே இனிமே எனக்கு அப்பா அம்மா எல்லாம் ராமண்ணா தான், ராமண்ணாவுக்கு சொல்லி அனுப்பிச்சு வர சொல்லு, நான் பார்க்கணும்னார். தித்தீயா பிரிய சிம்சனாத். உடனே கைகேயி சொன்னால், என்ன ராமா ராமாங்கிற ராமனை கூப்பிடுங்கிறியே, நீ அப்பா அப்பான்னு அழறியடா பரதா, ஆனால் உங்க அப்பா போறதே என்ன சொல்லிட்டு போனார்னு வேற கேட்டா. எனக்கு ஏதாவது சொன்னாரா அப்பா மறிச்சுட்டாருங்கிறியே, போற நாளைக்கு ஏதாவது சொன்னாரா, என்ன பண்ணிட்டு இருந்தார் கடைசி நிமிஷம்னா, நீ தான் அப்பா அப்பாங்கிற பரதா, உன்னை பத்தி பேசவே இல்லைடா கிழவர். காட்டுக்கு போன ராமனை பத்தி தான் பேசிட்டு இருந்தார், ராமா ராமான்னு சொல்லிட்டே உயிரை விட்டார்னா. காட்டுக்கு போன ராமனா, ராமன் ஏன் மனத்துக்கு போனார், என்னாச்சு சொன்னது நான் தான் கேட்டேன், உனக்காக கேட்டேன், நீ சீக்கிரம் கர்மாவை பண்ணிவிட்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, சிம்மாசனத்தை அலங்கரின்னால். அடி பாவின்னார், இப்படி ஒரு ராமாபராதம் பண்ணிவிட்டியே, சொத்துக்காக இப்படி இவ்வளோ நல்ல குடும்பத்தில் இப்படி ஒரு கலசலை பண்ணி நகரத்தை முழுக்க அழவிட்டு இப்படி ராமாபராதம் பண்ணிவிட்டியே. ஏதோ யாகம் பண்ண போறார் ராஜா, இல்லை ராமண்ணாவுக்கு ஏதோ யஜ்ஞம் பண்ணி வைக்க போறாருன்னு, பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறாருன்னு ஆசையோட கேகய தேசத்திலிருந்து வந்தேனே. அபிஷேக்ஷ்யதி ராமன்னு ராஜா யஜ்ஞன்னு யக்ஷதே இத்யஹம் கிருத சங்கல்பா ஹிருஷ்டோ யாத்ராமயா. நான் ஆசையோடு வந்தேனே கேகய தேசத்துலேருந்து, இப்படி இடியா என் சேதி மேலே சேதி என் தலையில் இறக்கறையே, இப்படி ஒரு அபராதம் பண்ணியே, என்ன ராமன் பண்ணினார், எதற்காக நீ இப்படி ஒரு காரியம் பண்ணேன்னா, எல்லாம் உனக்காக தான். நான் இப்போவே சித்திரக்கூடம் போவேன், ராமண்ணாவை அழிச்சுன்னு வருவேன், அவர் எங்கே இருக்காரோ காட்டில் தேடி அழிச்சுன்னு வருவேன். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் திரும்பி வரத்தே அயோத்தியில் நீ இருக்கக்கூடாது. அக்னியை மூட்டி இறங்கி விட்டால் கைகேயின்னு தான் என் காதில் விழணும். சாத்வம் அக்னிம் பிரவிஷவா ஸ்வயம் வா தண்டகான்விஷா. இல்லை தண்டகைக்கு நீ ஓடி போயிடு, இந்த அபராதத்துக்கு ராமனுக்கு பண்ண அபராதத்துக்கு பரிகாரமாக நீ காட்டுக்கு போயிடு, மிச்ச காலத்தை காட்டில் கழித்து பாவத்தை போக்கிக்கோ. இல்லை ஒரு முழம் கயிறு வாங்கி தொங்கி விடு. ரஜும்பதானவா கண்டே, நல்ல முரட்டு கயிறா போட்டு கழுத்துல நல்ல உத்தரமா பார்த்து தொங்கி விடு. ரஜும்பதானவா கண்டே நகிதேன்யத் பராயணம் சாத்வமக்னிம் பிரவிஷவா ஸ்வயம் வா தண்டகான்விஷா. இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு, இதி நாக இவாரண்யே தோமராங்குஷோதிதா பபாத சஹசா கிருத்தா நிஸ்வசன்னிப பன்னகா. ரொம்ப கதறி பரதன், நான் எங்கள் அம்மாவை போய் கௌசல்யம்மாவை பார்க்க போகிறேன், கண்டெழுந்த மாடு போல அழுதுன்னு இருப்பாள் அவள், ராமன் நான் இல்லாதே, நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன், நீ பண்ண அபச்சாரத்துக்கு இன்னும் ஓடி வரா. அதுக்குள்ளே பரதன் வந்திருக்கான்னு செய்தி கேட்டு சுமித்ரையோட கௌசல்ய வராலாம் பார்க்கறதுக்கு பரதனை. அவள் அங்கேருந்து வரதும் பரதன் வீதியில் எதிர்கொண்டு போகிறதும் ரெண்டு பேரும் நடுப்பற சந்திச்சுட்டா. சுமித்ரேட்ட சொல்லிண்டே வராலாம், பரதன் வந்திருக்கானாம், தீர்க்கதரிசி பரதம் தீர்க்கதரிசினம். 12 வருஷம் முன்னாடியே கேகய தேசத்துக்கு போகிறதே அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்காண்டி சுமித்ரே, நல்ல சந்தர்ப்பம் பார்த்து ராஜ்யத்தை வாங்கி வையின்னே. அந்த தீர்க்கதரிசி பரதன் வந்திருக்கலாம்னு கௌசல்ய சொல்லிட்டு இருக்கிறதே பரதன் கேட்டுவிட்டா. கீழே விழுந்து நெருப்பில் விழுந்த புழு போல துடிக்கிறாள். அம்மா நீங்க இப்படி சொல்லலாமா என்ன?
நான் கேட்க சொன்னேன்னு நீங்கள் சொல்லலாமான்னால், போராத்துக்கு நேரையும் வேற கேட்டுவிட்டால் கௌசல்யம்மா, நீயோ உங்கள் அம்மாவோ ராஜ்யத்தை எடுத்துக்கோ பரதா, எனக்கு கொஞ்சம் கூட அதில் வருத்தம் இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் என் புள்ள என்ன தப்பு பண்ணான்னு அவனை என்னத்துக்கு காப்பிலி ஜனம் போல காடு காடாக அலைய விட்டேன். இதனால் நீனும் உங்கள் அம்மாவும் என்ன சந்தோஷப்பட போகிறேன்னு சொல்லுன்னால், ஓன்னு கதறி பரதன், அம்மா இந்த கேஸுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, எங்கள் அம்மா பாப்பி பண்ண காரியம். ஒரு கால் ராமன் காட்டுக்கு போகணும்னு நான் நினச்சிருந்தேனால் இந்தந்த பாப்பிகள் எந்த லோகம் போகிறாலும் அந்த லோகத்துக்கு நானும் போகிறேன்னு ஒரு 100 சபதம், பரத சபதம்னு. தூங்குற பசுமாடை உதைக்கிற பாப்பி எந்த லோகம் போகிறானோ அந்த லோகம் போகட்டும். கன்றுக்கு பால் கொடுக்காத மாட்டை முழுக்க கறக்கிற பாப்பி எந்த லோகம் போகிறானோ அந்த லோகம் போகட்டும். பாலவத்சாஞ்சகாம் தோக்து யஸ்யாரியோனுமதே கதா. நல்ல வஸ்துக்களே பல பேரோட பகிர்ந்து சாப்பிடாத ஒண்டியா சாப்பிட்ற பாப்பி எந்த லோகம் போகிறானோ அந்த லோகம் போகட்டும். பிராமணாளுக்கு செய்யற பூஜையே இவருக்கு எதுக்கு இவ்வளோ கொடுக்குறேல் போறேல்னு எவன் கலகம் பண்றானோ அந்த பாப்பி போகிற லோகம் போகட்டும். வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு யாரோ கொடுக்குறாளானால் அதை தடுக்கக்கூடாது கலகம் பண்ணி. பிராமணாயோத்யதாம் பூஜாம் விகம் துகலுஷேந்திரியா பாலவத் சாஞ்சகம் தோக்து. ஜலத்துல விஷத்தை கலக்கிற பாப்பி எந்த லோகம் போறானோ அந்த லோகம் போகட்டும். பாணிய தூஷகே பாபம் ததைவ விஷதாய. ராமன் காட்டுக்கு போகணும்னு நினைச்ச பாப்பிக்கு அப்பா அம்மாவுக்கு பணிவிட செய்யற பாக்கியம் இல்லாத போகட்டும் அம்மா. ஒரு ஸ்லோகம் கழிச்சு அடுத்த ஸ்லோகம் சொல்றார், விசேஷத்தா அப்பா போய் அம்மா இருந்தாலானால் அவளுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் இல்லாத போகட்டும் அவனுக்கு. அபாசிய மாத்ரு சுஷ்ரூஷாம் அனர்த்தே சோபதிஷ்டதாம். ஒருபடி சோறு போடுற பாக்கியம் இல்லாத போகட்டும் அம்மாவுக்கு, அப்பாக்கோ அம்மாக்கோ. இந்த ராமன் காட்டுக்கு போகணும்னு நினைச்ச பாபிக்கு, ராமன் காட்டுக்கு போகணும்னு நினைச்ச பாபி வீட்டில எப்பொழுதும் வியாதியும் துக்கமும் ஜுரமுமா நிறைஞ்சு இருக்கட்டும். தாரித்யம் தலைவிரிச்சு ஆடட்டும். ஈதிவாதைகள் எப்போதும் அவனுக்கு இருக்கட்டும். பகுபுத்ரோ தரித்ரஷ்சே ஜ்வரரோக சமன்விதா சபூயாதி சதத கிளேஷி யஸ்யாரியோனுமதே கதா. இப்படியே ராமன் காட்டுக்கு போகணும்னு நினைச்ச பாபி இப்படி எல்லாம் போகட்டும். ராமன் காட்டுக்கு போகணும்னு நினைச்ச பாபிக்கு இப்படி எல்லாம் போகட்டும்னு பரதன் சபதம் பண்ணே. கைகேயி அம்மா கௌசல்யம்மா உடனே பரதனை மடியில் போட்டுண்டு வாரி அணைச்சு கட்டிண்டு, பரதா நீ நிச்சயம் ராமனுக்கு இப்படி ஒரு கேடு நினைச்சிருக்க மாட்டேன், நான் நம்பிவிட்டேன், இனிமேலும் சபதம் பண்ணாதே தாங்க, நீ பரம ராமபக்தன் தான் சொல்லி தசரதருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சு 13வது 12 நாள் ஆயிடுது. சபண்டீகரணம் ஆயிடுது. பொழுது விடிஞ்ச சுபஸ்வீகரணம். சத்ருக்னனோட ராத்திரி பேசிட்டு இருக்காள் பரத். சத்ருக்னா அப்பாவும் போயிட்டார். அப்பா போல இனிமே நம்மளை யார் பார்த்துப்பாள்? நம்ம அப்பா இருக்கார், கவலை இல்லைன்னு இருந்தமே, நம்ம மேல ஒரு தூசி கண்ணில் பட்டாலோ உடம்புல பட்டாலோ தாங்க மாட்டாரே. கொசபானிஹி சுகஸ்பர்ஷா தாத்தஸ்யே அக்லிஷ்ட கர்மனஹா ஏனமாம் ரஜசாத்வஸ்தம் அபீக்ஷ்ணம் பரிமார்ஜதி. நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பாரே அப்பா. யாரை யார் பாப்பா? அப்பா போயிட்டாலானா யாரை யார் கண்டுப்பார்? அப்பா போல இருக்கேன்னெல்லாம் சொன்னால் அதெல்லாம் உபச்சார வார்த்தைக்குத்தான். நான் இருக்கேன், அப்பா போயிட்டாருன்னா கவலைப்படாதேன்னு சொல்கிறதெல்லாம் பேருக்கு தான் இருக்குமே தவிர, அப்புறம் ஏதாவது ஒரு கஷ்டம்னு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவான் ஃபோனை, இல்லை பிளாக்கில் போட்டு விடுவான். கொசபானிஹி சுகஸ்பர்ஷா தாத்தஸ்யே அக்லிஷ்ட கர்மனா. நம்ம எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரேடா நம்ம அப்பா சத்ருகுணா. எதை கேட்டாலும் நமக்கு செய்வாரேடா. இனிமே அப்பா போல நமக்கு யாரா செய்வார்? தாத்தஸ்யே அக்லிஷ்ட கர்மனா. நினைச்சதை நடத்துவார். நம்ம மேல ஒரு தூசி துரும்பு இருந்தா தாங்க மாட்டார். ஏனமாம் ரஜசாத்வஸ்தம் அபீக்ஷ்ணம் பரிமார்ஜதி. சொல்லிவிட்டு, அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டேலே, ராமன் நான் இருக்கான்னு பார்த்துப்பான், கவலைப்படாதேன்னு சொன்னேலே, அவனும் காட்டுக்கு போயிட்டான், நீங்களும் சொர்க்கம் போயிட்டேல், எனக்கு உலகமே சூன்யமா போயிடுத்தே அப்பா. தாத்தயஸ்மின் சிருஷ்டோகம் துவயா பிராதரி ராகவே தஸ்மின் வனம் பிரவ்ரஜிதே சூன்யே தியக்தோஸ்மியகம் துவயா. பெரிய ராஜ்யம் காத்துன்னு இருக்கு பொழுது விடிஞ்சா பரதனுக்கு. அந்த சொத்தை நினைக்கல பார்த்தேலா பரதன், எனக்கு உலகமே சூன்யமாயிடுதுங்கிறார். இகலோகத்தில் வாழணுங்கிற வாழ்க்கை தான் சொத்து பத்து பணம் காசு எப்போதும் அதே நினைவில் இருக்கு. தர்மம்தான் பெருசு, பரலோகம்தான் நமக்கு லட்சியம்னு வாழ்கிறவாள் இதை பெருசா நினைக்க மாட்டார். தர்மம் சத்தியம் பகவானுடைய சம்மதம்
ஈஸ்வர அனுகிரகம் தான் வேணும்னு நினைக்கிறவாள் சொத்தை பெருசா நினைக்க மாட்டார். பரதன் ராஜ்யம் பொழுது விடிஞ்சா வசிஷ்டர் காத்துன்னு இருக்கார் பட்டாபிஷேகம் பண்றதுக்கு. அவர் சொல்றார், எனக்கு உலகமே சூன்யமா இருக்கே அப்பா. தாத்தயஸ்மின் சிருஷ்டோகம் தொயா பிராதரி ராகவே. அண்ணா இருக்கான், ராமன் பார்த்துப்பான்னு நீங்க சொல்லிட்டு போனேலே, அவரும் காட்டுக்கு போயிட்டாரே என்னை விட்டுட்டு. தொயா பிராதரி ராகவே தஸ்மின் வனம் பிரபுரஜிதே சூன்யே தியக்தோஸ்மியகம் தொயா. இப்படி பேசிகிட்டே இருக்கிறதே கூனி சர்வாபரண பூழுதியாய் அந்த பரதனோட ரூமை கிராஸ் பண்ணாலாம். சத்ருக்னன் பார்த்துட்டு, அண்ணா இந்த போரா பாருங்கோ, குரங்குக்கு அலங்காரம் பண்ணா போல, குரங்குக்கு ட்ரெஸ்ஸு போட்டு நகை போட்டு அழிச்சுன்னு வருவான் பாருங்கோ, இமிடேஷன்லாம் போட்டு. ரஜ்ஜுபத்தேவ வானரிங்கிறார் வால்மீகி. குரங்குக்கு அலங்காரம் பண்ணா போல இதோ போராளே, இவள் தான் காரணம்னு போய் பிடிச்சி அவளை தரதரன்னு இழுத்துன்னு வந்து 4 போட்டு சத்ருன்னு, அண்ணா இவளை கேளுங்கோ, இந்த பாபி தான் இத்தனைக்கும் காரணமா நான் இங்கே அயோத்தியில எனக்கு 2 ஒருத்தர் சொல்றா அப்படின்னு அவளை போட்டு சத்ருக்னன். இந்த அத்தியாயம் தான் சத்ருக்னனோட சரித்திரமாக இருக்கு. அவளை பிடிச்சி தரேன்னா கத்த இழுத்துன்னு வந்து பரதன் நான் காலில் போட, அவள் கழனாய் மாதிரி அழ, கைகை என்னை காப்பாத்துன்னு அவள் கத்த. இவள் தான் இத்தனைக்கும் காரணம், அயோத்தி முழுக்க அழறதுக்கும் நம்ம அப்பா மறிக்கிறதுக்கும் ராமன் நான் கஷ்டப்படுறதுக்கும்னு சத்ருக்னன் சொல்ல பரதன் விட்டுடுன்னுட்டா. இவள் ஒரு காரணமாக இவளெல்லாம் போய் ஹிம்சை பண்ணாதே விட்டுடுன்னு சொல்ல அவள் கைகைன்னு கத்தறாள். அடிக்க அவள் கைகையை கூப்பிட்றாள் ஒத்தாசிக்கு. விடு அவளைன்னு விட்டுடே. மறுதினம் கார்த்தாலே பட்டாபிஷேகத்துக்கு சுபஸ்வீகாரத்துக்கும் சேர்த்து வசிஷ்டர் ஏற்பாடு பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டிய தெய்வம் சித்திரக்கூடத்தில் இருக்குன்னு சதுரங்க சைன்யத்தோடு பரதன் நேர சிங்கிபேரபுரம் வந்து அண்ணா ஜடதரிச்சுண்டார்னு குகன் மூலமாக கேள்விப்பட்டு தானும் ஜடதரிச்சுண்டு மரவுருவி கட்டிண்டு சத்ருக்னனோடு கங்கையை தாண்டி பரத்வாஜாசிரமம் போய் அவருடைய ஆதித்யத்தை பெற்றுக்கொண்டு நேர சித்திரக்கூட்டம் வந்துட்டார். அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு இந்த மலை அடிவாரம் வந்து யாவன்ன சரணோ பிராத்து பார்த்திவ வியஞ்சனான்விதோ. அண்ணா காலில் போய் விழுந்தாதான் என் மனசு சமாதானமாகும். சத்ருகுணா நமே சாந்திர் பவிஷ்யதி. யாவன்ன சந்திர சங்காசம் திரக்ஷாமி சுபமானனம் அபிஷேக ஜல கிளின்னஹா நமே சாந்திர் பவிஷ்யதி. அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு சிம்மாசனத்தில் அலங்கரிச்சாதான் என் மனசு சமாதானமாகும். சத்ருகுணா சீதையை பார்க்கணும், லக்ஷ்மணனை பார்க்கணும். சீதாம் திரக்ஷாமி லக்ஷ்மணஞ்ச மகாவலம். வாழெல்லாம் நான் பார்க்கணும். அப்பதான் என் மனசு சாந்தி அடையும். என் தலையை கொண்டு ராமன் நான் காலில் முட்டிக்கணும். அப்பதான் எனக்கு சாந்தி கிடைக்கும்னு சொல்லிண்டே அந்த ராமாசிரமம் வந்துட்டா. ராமாசிரமம் புண்ணியஜனோபன்னம் அப்படிங்கிறார் வால்மீகி. இந்த சித்திரக்கூட்ட ஆசிரமத்தை தான் ராமாசிரமம்னு சொல்றார் வால்மீகி. மந்தாகினி தீரத்தில் உடஜே ராமமாசீனம் ஜட்டாவல்கலதாரிணம். தலையில ஜடையும் இடுப்புல மருவி இருக்கிற ராமன்னாவை பார்த்துட்டு பாதாவப்பிராப்பிய ராமஸ்யே பபாத பரதோருதன்னே சத்ருக்னஷ்சாபி ராமஸ்யே வந்தே சரணோருதன்னே. அண்ணான்னாராம் 10 அடி முன்னாடி கீழே விழுந்துட்டார். கண்ணெல்லாம் குளங்கட்டி தலைக்கு மேல கையை கூப்பிண்டு கீழே விழுந்து அண்ணா அண்ணா அண்ணாங்கிறாராம் பரதன். பாதாவப்பிராப்பிய ராமஸ்யே பபாத பரதோருதன்னு. யாரோ ரிஷிகுமாரால் போல இருக்கே லக்ஷ்மணா வா பாப்போம்னு. ஏன்னா பரதனும் ஜட்டை போட்டுன்னு இருக்காரா, மர உருவி கட்டின்னு இருக்காரா, யாரோ ரிஷிகள் நினைச்சுட்டு கிட்டக வந்து பிராதரம் பரதம் ராமஹா பரிஜக்ராக பாகுனா. 1 மாசம் ஆயிடுதான் கேகே தேசத்துலேருந்து வந்து கர்மாலாம் பண்ணதுல சாப்பிடவே இல்லையாம் பரதன். உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிடுதான். இதே ராமன் மெலிஞ்சு போனார். சித்திரக்கூடத்தில் இருக்கிற ராமன் பரதன் பார்த்தார்னு வால்மீகி எழுதல. பரதனை தான் அங்க அடையாளமே தெரியலையா. இது யாருடா லக்ஷ்மணான்னு பரதனை பார்த்து குப்புற கிடக்கிற பரதனை பார்த்து கேட்கிறார். கதஞ்சிதபிவிஜ்ஞாயே விவர்ணவதனம் கிருஷம். ரொம்ப கிருஷமா இருக்கானே, யாரு எந்த ரிஷிகுமாரனும் தெரியலையே. முள்ள பெரட்டினார், மடியில் எடுத்து போட்டுண்டார். பிராதரம் சகோதரன்னு தெரிஞ்சுதான். சத்ருகுணனா இருக்குமோன்னு உத்து பார்க்கிறார் பரதன். பிராதரம் பரதம் ராமஹா. பரதன்னதுமே அப்படியே அள்ளி கட்டியிருந்தாரா. பரிஜக்ராக பாகுனா. என்னடா பரதா கோலம் இது, என்னத்துக்காக இப்படி வேஷம் போட்டுருக்கே, ஏன் இங்கே வந்து ராஜ சின்னங்களோட உன்னை நான் பார்ப்பேன்னு நினைச்சேனே, இப்படி வந்திருக்கியே.
குணுதே பூத் பிதா தாத்தே எதரண்யம் தொமாகதா. அப்பாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்தேனே, பார்த்துக்க சொல்லிட்டு உனக்கு செய்தி சொல்லிட்டு வந்தேனே, அப்பாவை பார்த்துக்காம எதற்காக இங்கே வந்தேன்? இல்லை, ஒரு கால் அப்பா போயிட்டாரா? ராஜா லோகாந்தரங்கதா. நீ வந்ததுலேருந்து என் மனசு பயப்படுறது அப்பா போயிட்டாராங்கிறா. இன்னும் பரதன் சொல்லவே இல்லை. ஒருத்தரை இருக்கிறவாளை போயிட்டாளான்னு கேட்பாளோ, யாராவது இருந்தாளானா ஐயோ அவா போயிட்டாலோ அப்படின்னு கேட்க மாட்டான். மனசுக்கு அப்படி ஆழ்ந்த ஒரு சம்பந்தம் இருக்கிறவா தான் கேட்பா. அவா இல்லையோன்னு என் மனசுக்கு தோன்றதுன்பா. 10 நட்சத்திர நேரத்துல வரும் செய்தி, அவா போயிட்டாள். கதஞ்சிதபிவிஜ்ஞாயே எதரண்யம் தொமாகதா கச்சித்தாரயதே தாத்தே ராஜா லோகாந்தரங்கதா. அப்பா இருக்காரா போயிட்டாராடா பரதா, அதனால நீ இப்படி வந்திருக்கிய? ராஜ்யத்துல ஏதாவது கஷ்டம் வந்து கொடுத்தா, சத்ருக்கள் பிடிச்சுன்னு விட்டால, அதனால நீ இப்படி வேஷம் போட்டுன்னு வந்திருக்கியான்னு கச்சித் சர்க்கம்னு 100 கேள்வி கேட்கிறா. கச்சித்துன்னா கேள்வி. பல கேள்விகள் கேட்க உடனே இவ்வளவு கேள்வி எனக்கு வேண்டாம் அண்ணா, ஒன்று தெரிஞ்சா போறோம் எனக்குன்னா. பல தர்மங்களை சுவாமி அதில் கேட்டார். எனக்கு இவ்வளவு தர்மங்கள் வேண்டாம், ஒன்று தெரிஞ்சா போறோம், ஒரு தர்மம் தெரிஞ்சா போறோம், சந்தேகம் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னார். என்னன்னா, அண்ணா இருக்கிறதே தம்பி பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாமான்னு சொல்லுங்க. நம்ம குடும்பத்துல யாராவது அப்படி பண்ணிட்டு இருக்காளா? அண்ணா இருக்கிற காலத்துல அவரை விட்டுட்டு தம்பி பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காளா? அப்பா சூக்கியமான்னு கேட்கறீங்களே, உங்க மேல அப்பாவுக்கு எவ்வளவு உயிர்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க பிரிஞ்சா அப்பாவுக்கு உயிர் பிரிஞ்சுடும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க வனத்துக்கு வந்தே அப்பா போயிட்டா. நீங்க வந்து காட்டுக்கு வந்துட்டே அவர் கேகயஸ்தே சமயிது தொய்சாரண்யமாஸ்ருதே ராஜா தசரத ஸ்வர்க்கம். நான் கேகே தேசத்துல இருந்தேன், நானும் சத்ருக்னும், நீங்க அரண்யத்துக்கு வந்தேன், அப்பா பரலோகம் போயிட்டா. கேகயஸ்தே சமயிது தொய்சாரண்யமாஸ்ருதே. 4 பிள்ளையை பெற்றவர் அனாதை போல போயிட்டா. யாருமே ஒரு புள்ள கூட கூட இல்லை. அவர் சொர்க்கம் போயிட்டா. என்னடா சொல்றேன் பரதா, அப்பா போயிட்டாரான்னா? என்ன கேட்கிறீங்களே, உங்களை நினைச்சு அழுதுண்டே தான் போனாரா. துவாமேவ சோச்சன்னே தவ தர்சனேப்சுஹு தொய்யேவ சக்தா மணிவர்த்திய புத்திம் त्वया विहीनः तव शोकरुग्णः त्वां संस्मरन्ने அஸ்தமிதः பிதாதே. உங்களை நினைச்சே போயிட்டார். நாங்கள்லாம் கர்மாலாம் பண்ணினோம், உதகதானங்கள்லாம் பண்ணினோம். நாங்க என்ன பண்ணினாலும் அப்பா நீங்க பிரியமான புள்ள பண்ணாதான் சந்தோஷமா ஏத்துப்பார். சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, பிரியமான இருக்கிறதே எவன் அன்போடு இருந்தானோ அவன் பண்ற தர்ப்பணம் சாத்தங்களை தான் சந்தோஷமா ஏத்துப்பாலாம் பித்திருக்க. இருக்கிறதே விருத்தாசிரமத்தில் பறக்க விட்டுட்டு, சோத்துக்கு பறக்க விட்டுட்டு அப்பாவையும் அம்மாவையும், அப்புறம் நான் ஸ்ராத்தத்தில் வெள்ளி குடம் கொடுத்தேன், தங்கத்தை கொடுத்தேன். ஆட்ட ஸ்ராத்தத்தில் நவரத்ன மோதிரம் போட்டேன்னா ஏற்றுக்க மாட்டா பித்திருக்கா. இருக்கிறதே ஒரு பச்சை ஜலம் கொடுக்கல அப்பா அம்மாவுக்கு. போனதுக்கப்புறம் ஸ்ராத்தத்தில் அதை அப்படியே பெரிய மகோத்சவமாக பண்ணினதுக்காக பித்திருக்கள் ஏற்றுன்னு விடுவாளா? லோகத்தில் வேணால் வாங்கிட்டு போகிறவா 10 பேர் வேணால் கொண்டாடுவா, அக்கம் பக்கத்தில் இருக்கிற வேணா 10 பேர் கொண்டாடலாமே தவிர பித்திருக்கள் நிச்சயம் சந்தோஷப்பட மாட்டான். ஏன்னா இருக்கிறதே ஒரு குடி சோறு போடலையே, ஒரு ஜலம் கொடுக்கலையே, அவனை எப்படி கொண்டாட? வெள்ளி குடம் கொடுத்தேன்னா, தங்க குடம் கொடுத்தேன்னா அதுக்காக சந்தோஷப்படுவாளா? பட மாட்டான். இங்க பரதன் சொல்றா, நீங்க தர்ப்பணம் பண்ணாதான் அப்பா சந்தோஷப்படுவா. பிரியேன கலு தப்தம் ஹி பித்ருலோகேஷு ராகவா அக்ஷயம் பவதி தியாகு. நீங்க கொடுத்தாதான் அக்ஷயம் வாழ்க்கை. அதுக்காக ஸ்ராத்தத்தையும் விட்டுற வேண்டாம். நான் அதுக்காக அப்படி சொல்லலை. இருக்கிறதையும் மனசு போனாமல் பார்த்துக்கணும், ஒரு குடிசாம் போடணும். போனதுக்கு அப்புறமும் ஸ்ரத்தையாக தான் பண்ணணும். ஸ்ராத்தங்களே எப்படி முடியுமோ அப்படி ஸ்ரத்தையாக தான் பண்ணணும். இருக்கிறதே மனசு கோணாமல் இருந்தால் தான் அப்புறம் பண்ணுற தர்ப்பணம் ஸ்ராத்தாதிகள் வேலிடாகும். பிரியேன கலு தத்தம் ஹி பித்ருலோகேஷு ராகவா அக்ஷயம் பவதி தியாகு பவாம்சைவ பிதுஸ்பிரியா. நீங்களும் தர்ப்பணம் பண்ணுங்கோ, உதகதானம் பண்ணுங்கன்னு சொல்ல சீதையோட லக்ஷ்மணனோட மந்தாகினியில் ஸ்நானம் பண்ணி சுவாமி எல்லாம் பண்ணிட்டு வந்தது. காலில் போய் தலையை முட்டின்னு பரதன் சிரசா த்வாபியா சேகம் குருஷ்வ கருணாமை பாந்தவேஷு ச சர்வேஷு பூதேஷ்விவ மகேஸ்வரா. அண்ணா சிரமேற்கொண்டு கேட்கிறேன், என் தலையை கொண்டு உங்கள் காலில் முட்டின்னு கேட்குறேன், திரும்பி அயோத்திக்கு வந்துவிடுங்கோ, பட்டாபிஷேகம் பண்ணிவிடுங்கோ. நான் வேணாலும் பித்ருவாக்கியம்னு சத்ருக்னோட இங்கே வனவாசத்தில் இருக்கேன், நீங்கள் இப்படி இருந்தால் தாங்க. அப்பா
அப்பாவும் பரலோகத்தில் வருத்தப்படுவார்னு சொல்லி சுவாமி சமாதானப்படுத்தி, பிதிருவாக்கியம் ரொம்ப முக்கியம் பரதா, அப்பாவோட சொத்துக்கு தான் ஒரு புள்ள அதிகாரின்னு இல்லை, சொன்ன வார்த்தைக்கு இருந்தார். அவர் சொல்லிட்டு போயிருக்கார், எனக்கு 14 வருஷம் வனவாசம்னு, உனக்கு ராஜ்யம்னு, 15வது வருஷம் வந்துடுறேன், அப்புறம் ராஜ்யத்தை நீ என்ன சொல்றியோ நான் கேட்கறேன், உனக்கு தான் ராஜ்யம்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கார் சாஸ்வதமா. இப்ப எங்கிட்ட அப்பா கொடுத்த ராஜ்யத்தை நான் தரேன் உனக்குன்னு நீ சொல்ற, அது என்ன உண்டோ 15வது வருஷம் முதல் தேதி நம்ம பேசிக்கலாம். இப்ப அப்பா சொன்ன கடமை எனக்கும் இருக்கு. அதனால தொம் ராஜா பரத பவஸ்வயம் நராணாம் மன்யானாம் அஹமபி ராஜரான் மிருகானாம். நான் காட்டுல இருக்கேன், நீ அரண்மனையில போய் இரு, 14 வருஷத்தை சீக்கிரம் போக்கிட்டு வந்துடுறேன், 15வது வருஷம் அப்புறம் நான் வந்த அப்புறம் நீ என்ன சொல்றியோ கேட்கிறேன் பரதான்னு சொல்ல. இப்போ பரதன் சொல்றால் 14 வருஷம் நான் பஞ்சாக்னி மத்தியில தபஸு பண்ணுவேன், 15வது வருஷம் முதல் தேதி நீங்க வரலன்னா அக்னியில விழுந்துடுவேன், அண்ணா இது உங்க சரணத்து மேல சத்தியம்ங்கிறார். சுவாமியும் பரதனோட மோவாக்கட்டையை பிடிச்சுன்னு சொல்றாள், நான் இந்த 14 வருஷம் முடிஞ்சு கட்டாயம் திரும்பி நான் அயோத்திக்கு வரணும்னா நீ கைகேயி அம்மாவை திட்டமாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு பரதா. என் மேலையும் சீதை மேலையும் பிரதிஜை பண்ணி சொல்றேன், நீ அம்மாவை ஒன்றும் சொல்லக்கூடாது, அம்மாவை திட்டமாட்டேன்னு நான் பிரதிஜை பண்ணியிருக்கேன், என் மேலையும் சீதை மேலையும் ஆணை வைக்கிறேன், நீ கைகேயை ஒன்றும் சொல்லக்கூடாது, அவள் பாவம் அபலை, அவளை ஒன்றும் சொல்லாதேன்னு சுவாமி சமாதானப்படுத்தி பாதுகையை கொடுத்து அனுப்பேன். நந்தி கிராமத்தில் மாதாக்களை கொண்டு அயோத்தியில் விட்டுட்டு, ததஸ்து பரத ஸ்ரீமானே அபிஷிச்சாரிய பாதுகே தததீனஸ்ததா ராஜ்யம் காரயாமாஸ சர்வதா. இன்னைக்கு பாராயணத்திலையும் பாதுகா பட்டாபிஷேகம், கதையிலையும் பாதுகா பட்டாபிஷேகம். பாதுகையை வச்சு நந்தி கிராமத்தில், இப்போதான் அயோத்தி போன போது நந்தி கிராமம் போயிட்டு வந்தோம். இந்த ஆலமரத்தடியில் சத்ருக்னனோட பரதாசிரமம் அங்கே இருக்கார். ஹனுமார் பரதனை கட்டிண்டு ராமன் வந்துட்டே இருக்காருன்னு சொன்னதெல்லாம் அழகா சித்திரமா பண்ணி வச்சிருக்காங்க. ஹனுமாரும் ராமனும் பரதனும் கட்டிண்ட அந்த பிம்பங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கா. பரதனும் ராமனும், அதுக்கு ஒரு ஹனுமார், பரதனும் ஹனுமாரும் கட்டிண்டா போல ஒரு ஆலயம். இங்கேதான் ஹனுமார் செய்தி சொன்னார் ராமன் இருக்காருன்னு அப்படின்னதும் உடனே பரதன் வாரி அணைச்சு கட்டிண்டார். அங்கே அதுக்கு ஒரு ஆலயம், பரதாசிரமம், பாதுகை அழகா வச்சு அங்கேயும் 1 மணி நேரம் பாதுகா பட்டாபிஷேகங்கள்லாம் சொன்ன கிடைச்சது பாக்கியம். 2 மாதம் முன்னாடி நந்தி கிராமத்திலே தததீனஸ்ததா ராஜ்யம் காரயாமாஸ சர்வதா. நந்தி கிராமே அகரோத்ராஜ்யம் ராமாகமன காங்ஷயா அப்படின்னால் சம்ஷேப ராமாயணத்திலேயும் ராமனை எதிர்பார்த்துட்டு பரதன் இருந்தார் அப்படிங்கிற அழகான சரித்திரம். நாளைக்கு மேலே ஆரண்ய காண்டம், ஜட்டாயு மோட்சங்கள்லாம் சொல்லி மேலே கதைகள், ஸ்ரீராமரோட அனுபவம் நம்ம எல்லாருக்கும். இந்த 8வது வருஷமாக நடக்கிற ஸ்ரீரங்கம் நம்ம ராமாசிரம ராமநவமி உற்சவத்தில் 18 நாள் உற்சவத்தில் நாளைக்கு ஏகதின லக்ஷார்ச்சன், திங்கக்கிழமை மார்ச் 30ஆம் தேதி, நாளைக்கு கார்தா 7 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரையும் ஒரு 1000 கிலோ துளசி புஷ்பங்கள்லாம் வாங்கி பகவானுக்கு யதோக்தமாய் லக்ஷார்ச்சனை எல்லாம் பண்ணி ஸ்ரீராமருக்கு சர்வாசாமபி சித்தீனாம் மூலம் சரணார்ச்சனம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம். நிறைய துளசி புஷ்பத்தை எடுத்து பகவானுடைய காலில் போட போட எல்லா பாக்கியங்களும் நம்மளை தேடி வரும், வீடு தேடி வரும்னு பாகவதம் சொல்கிறது. சர்வாசாமபி சித்தீனாம் மூலம் சரணார்ச்சனம் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. அர்ச்சனம் நவவித பக்தியிலே ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம்னு சொல்கிறா இல்லையா, அதில் ஒரு பக்தி. நாளைக்கு புஷ்பங்களை எடுத்து பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது. 25-30 பக்தால வச்சுட்டு லக்ஷார்ச்சனை, ஏகதின லக்ஷார்ச்சனை, சாயரக்ஷை போதும் போல பிரவச்சனம், கார்த்தால ராமாயண பாராயணமும் அரண்ய காண்டம் நடக்கும். ஸ்ரீராமரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நித்யான்னதாத்ரே ச மஹீசுரேभ्यः நித்யம் திவிஸ்தைர்நிஷி பூஜிதாயே மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண. நம பார்வதி பதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு.